மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். ஸ்ரீமத் பகவத்கீதை 8வது அத்தியாயம் அக்ஷர பிரம்மயோகம். இந்த அத்தியாயத்துக்கு பேர் அக்ஷர பிரம்மயோகம். இதுவரைக்கும் 7 அத்தியாயம் பார்த்துருக்கோம். 7வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் பக்தி யோகம், ஈஸ்வர தத்துவம், கடவுள் தத்துவம், பிறகு கடவுளுடைய அனுகிரகம், இது மெயினாக வருது. இதில் 7வது அத்தியாயத்தில் என்ன பார்த்தோம்னு சொன்னால் ஈஸ்வர தத்துவம், அதாவது கடவுள் தத்துவம்னா பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதி, அனைத்துக்கும் காரணமாக இருப்பவர், எல்லாமாக இருப்பவர். உயிர் தத்துவம், உடல் தத்துவம், அதாவது உணர்வு தத்துவம், ஜட தத்துவம், ரெண்டும் சேர்ந்தது தான் கடவுள் ஈஸ்வரன்கிறது. பிறகு 2வது டாபிக் என்ன பார்த்தோம், நம்மளுடைய துயரத்துக்கெல்லாம் காரணம் என்ன, சம்சார காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, ஒன்று கடவுளை பற்றி தெளிவாக அறியவில்லை. முதல் 6 அத்தியாயத்தில் துயரத்துக்கு காரணம் நம்மை பற்றி அறியவில்லைன்னு சொன்னார். நான் யாருங்கிறது தெளிவாக தெரியலை, ஆத்மான்னு அப்படிங்கிறது சொல்லியிருந்தார். இங்கே கடவுள் தத்துவத்தை தெளிவாக தெரியவில்லை, அறியாமை, கடவுளை பற்றிய அறியாமையும் துக்கத்துக்கு காரணம். பிறகு பகவான் படைத்ததை பிடித்து கொண்டு பகவானை பிடிக்காமல் விட்டது அப்படின்னார். அவர் படைத்ததெல்லாம் நம்ம பிடிச்சிட்டு உட்காந்துருக்கோம், அவரை பிடிக்க மறந்துட்டோம். இதுதான் துயரத்துக்கு காரணம்னு சொல்லி சொன்னார். சரி, இந்த துயரத்தை நீக்க உபாயம் என்னென்னா பகவானை பிடிக்க வேண்டும். பகவான் படைத்ததை அத்தியாவசிய தேவைகளுக்கு உயிர் வாயில் உள்ளதற்கு பிடிச்சி தான் ஆகணும், முழுசாக பிடிக்காமல் இருக்க முடியாது. ஆனால் முக்கியமாக வாழ்க்கையின் லட்சியம், இறுதி லட்சியம் இறைவனேங்கிறத நினச்சி அவரையும் பிடிக்கணும். அதுதான் துயரத்திலிருந்து விடுபட வழி. அப்போ அவரை பிடிக்கிறதுன்னு என்ன பண்ணணும், பக்தி செலுத்த வேண்டும். அப்போ பக்தி ஆரம்பித்தார். பக்தியை பற்றி சொல்லும் பொழுது அதில் 5 விஷயங்கள் சொன்னார். 5 விஷயங்கள் என்ன சொன்னார்னா, முதல்ல பகவானை நம்பி சரணடையணும், சரணாகதி தத்துவம். நீ முயற்சி செய்து முயற்சியோடு அவரை சரணடைய வேண்டும். 2வது, பக்தி இல்லை என்றால் வர கேட்டையும் தெரிஞ்சுக்கிறணும். பக்தி இல்லைன்னா நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறணும். வெளியே பக்தி இல்லாதவர் நாஸ்திகர்கள்லாம் மேலோட்டமாக பார்த்தா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியும், உள்ளுக்குள்ளே ஒரு இறுக்கம் இருக்கும். இந்த ஃப்ரீனஸ் வரவே வராது. நாஸ்திகர்களுக்கு இந்த ஃப்ரீனஸ் வரவே வராது. ரெண்டையும் அனுபவிச்சிருக்கேன் நான், நாஸ்திகனாக இருக்கும்போது தான். கண்ணதாசன் அப்படித்தான். ஏன்னா அது என்னதான் வசதி, என்னதான் விருது இருந்தாலும் கூட அதுக்கு வித்தியாசம் தெரியுது எனக்கு. எல்லாம் சும்மா தெரியல, காரு பங்களா எல்லாம் வசதியோடு இருக்கலாம், மனசுக்குள்ளே ஒரு குறை இருக்குது, அதில் தெரிஞ்சிருக்கு. இதில் அது இல்லை. என்னதான் கஷ்டம் வெளியே இருந்தாலும் கூட அது ஒரு மனசில் ஒரு ஃப்ரீனஸ் வரும் கடவுள்கிட்ட, அதை தெரிஞ்சுக்கிறணும் முதல்ல. பிறகு 4 விதமான பக்தர்கள், கடவுளை 4 வித பக்தர்கள் பக்தி செலுத்துகிறாங்கன்னு சொன்னார். 1, துக்கம் வரும்போது மட்டும் கடவுளை வழிபடுபவன், ஆர்த்தி பக்தன். 2வது, உலக சுகத்திற்காக, உலக பொருள்களுக்காக வழிபடுவான். இவன் எல்லா நேரம் வழிபடுவான், எதுனாலும் கடவுள்கிட்ட போயிடுவான். அவன் கஷ்டம் வந்தால் மட்டும்தான் போவான், இவன் 2வது. 3வது, கடவுளுக்காகவே கடவுளை வழிபடுவான். எனக்கு உலக பொருள்கள்லாம் தேவையில்லை, நீ தான் வேணும்னு வழிபடுறவன். 4வது, ஞான பக்தன், கடவுளை அடைந்தவன். அவனே சிறந்த பக்தன், அவனே உயர்ந்தவன், அவனே எனக்கு மிக பிரியமானவன் வர பகவான் சொன்னார். பிறகு இந்த 4 2ஆக பிரித்தார். 1 பயன் கருதிய பக்தி, இன்னொன்று பயன் கருதா பக்தி. முதல் 2 பக்தர்கள் பயன் கருதிய பக்தி. ஏன்னா துன்பம் போகணும்னு கேட்குறான், இன்னொன்று சுகம் வேணும்னு கேட்குறான். இவன் கடவுள் தான் வேணும்னு கேட்குறான், கடவுளவே அடைஞ்சிடறான். இப்படி 2ஆக பிரித்தார், சகாம பக்தி, நிஷ்காம பக்தி. அதுக்கு தமிழில் சொன்னால் பயன் கருதிய பக்தி, பயன் கருதாத பக்தின்னார். பிறகு பக்தியினுடைய படிகளை சொல்லும் பொழுது எல்லாமே பக்தி தான்னார். கர்மயோகம் பண்ணுறதும் பக்தி தான், உபாசனை தியானம் பண்ணுறதும் பக்தி தான், ஞான யோகம் இந்த மாதிரி வகுப்புக்கு வர்றோம் பார்த்தீங்களா, சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், இந்த வேதாந்த வகுப்புகளை கேட்குறதும் பக்தி தான். ஞான யோகமும் பக்தின்னு சொல்லி கர்மயோகம் முதல் படி, தியான யோகம் பக்தி யோகம் 2வது படி, உபாசனா யோகம்னு சொல்லுவாங்க. தியானத்துக்கு இன்னொரு பேர் சாஸ்திரத்தில் உபாசனான்னு சொல்கிறது. ஜபம், தியானம் இதெல்லாம் பண்ணுறது உபாசனா யோகம், அது 2வது படி. கடைசி படி ஞான யோகம், அதுவும் பக்தி. எல்லாவற்றிலும் பக்தி ஊடி இருக்க வேண்டும்.
பக்தி இல்லைன்னா எதுவுமே சிறப்பாக இருக்காதுன்னு சொல்லி முடிச்சிட்டு இப்படி ஒருவன் கடவுளை அறிந்து கடவுள் தத்துவத்தை அறிந்து பக்தி செலுத்தி அறிஞ்சிட்டான்னு சொன்னால் அவன் இந்த 7 விஷயத்தை தெரிந்திருக்கிறான்னு சொல்லி கடைசியில் 7 வார்த்தை சொன்னார். 7 விஷயத்தை பற்றிய தத்துவத்தெல்லாம் புரிஞ்சிருப்பான்னு சொன்னார். உடனே அர்ஜுனனுக்கு என்ன புதுசாக வார்த்தைகள்லாம் சொல்கிறாருன்னு சொல்லி சந்தேகம் வந்து இந்த 7 வார்த்தையை அவன் திருப்பி சொல்லி கேள்வி கேட்குறான். இதுக்கு பொருள் என்னன்னு சொல்லி அதே 8வது அத்தியாயம் ஆரம்பம். அப்படிதான் 8வது அத்தியாயம் ஆரம்பமாகுது. இங்கே தலைப்பு வந்து அக்ஷர பிரம்ம யோகம் தலைப்பு. அக்ஷரம்னா அழியாதன்னு அர்த்தம். அழியாததுக்கு அக்ஷரம்னு ஒரு பேர். பிரம்மன்னா இங்கே நிர்குண பிரம்மன், அழியாத பிரம்மன்னு சொன்னால் அக்ஷர பிரம்மன்னா அழியாத பிரம்மன், அது நிர்குண பிரம்மன், அதுதான் அக்ஷர பிரம்மன்கிறதுக்கு அர்த்தம். அதுக்கு வேதத்தில் பல அர்த்தம் உண்டு. வேதம்ங்கிற பிரம்ம இது அக்ஷரம்னா வேதம்னே ஒரு அர்த்தம் இருக்குது, பிராமணன் ஒரு அர்த்தம் இருக்குது, கடவுளுக்கே அக்ஷரம்னு ஒரு அர்த்தம் இருக்குது, பல அர்த்தங்கள் இருக்குது. இங்கே வந்து அழியாத பிரம்மன். சம்ஸ்கிருதத்தில் அக்ஷரம்னா எழுத்துன்னு அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் அக்ஷரம்னா அதுக்கு என்ன அர்த்தம்? எழுத்துக்கு பேர் அக்ஷரம்னு பேர். ஆனா அவன் அதுக்கு பேர் அக்ஷரம்னு பேர். ஏன் அதுக்கும் அழியாத தத்துவத்துக்கு அக்ஷரம்னு பேர். இந்த எழுத்துக்கு ஏன் அக்ஷரம்னு பேர் வந்துச்சுன்னா அதுக்கு சில விளக்காசிரியர்கள் சொல்கிறாங்க. அதாவது நம்ம பேசுகிறோம், இந்த பேசுகிறது வந்து அழியாமல் இருக்கணும்னு என்ன செய்யணும்? எழுதி வச்சிடணும். எழுதி வச்சுட்டா அந்த பேச்சை பொய்ன்னு சொல்ல முடியாது. எல்லோரும் சொல்லுவாங்களா இல்லையா, எதுனாலும் எழுதி கொடுத்துருப்பா, சும்மா வாயில் சொல்லாத, என்னை எழுதி கொடுத்தா மாற்ற முடியாது. அதனால் அந்த எழுதுறதுக்கு எழுத்துக்கு பேர் அக்ஷரம்னு வச்சுருக்காங்க. இந்த வாக்கை அழியாமல் காப்பாற்றுவதால் அதுக்கு அந்த எழுத்துக்கே அக்ஷரம் என்று ஒரு பெயர். சில பேர் பேச்ச ஓடுற தண்ணியில் எழுதி வைப்பாம்பாங்க. ஏன்னா அந்த ஓடுற தண்ணியில் எழுதுனா அழிஞ்சு போயிடும். கோர்ட்டில் கூட பார்த்திங்கன்னா இந்த சாட்சி எல்லாத்தையும் இங்கே பேசி டைப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு ஸ்பீடாக ஒருத்தர் டைப் பண்ணிக்கிட்டு இருப்பார். ஏன்னா என்ன பேசினாங்கிறது கரெக்டாக காக்கணும். முடிச்சோன்னே கையெழுத்து வாங்குவாங்க. ஏன்னா எழுதியாச்சுன்னு சொன்னால் அது மாற்ற முடியாதுங்கிறதுக்கு அக்ஷரம்னு ஒரு பேர் வந்துச்சு. இங்கே நிர்குண பிரம்மன், அது ஒன்றே அழியாத தத்துவம். அக்ஷரம்னு அழியாதது, அதனால் அதுக்கு பேர் அக்ஷர பிரம்மம். அதை பற்றிய விஷயத்தை இங்கு சொல்வதால், அதை அடைவதற்கான விஷயத்தை பற்றி சொல்வதால் இந்த அத்தியாயத்துக்கு பேர் அக்ஷர பிரம்ம யோகம். இங்கே முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அப்படிப்பட்ட அழியாத பிரம்ம தத்துவத்தை ஒருவன் அடைய முயற்சி செய்து அடையாமல் இறந்துவிட்டால் அவன் அதை எப்படி அடைகிறான் என்ற கருத்து இங்கு சொல்லப்படுகிறது. முயற்சி செய்கிறான், ஆனால் அந்த வழி தெரியலை, ஆனால் இறந்துட்டான். அப்படி இறந்தவன் எப்படி, முயற்சி செஞ்சு அடையலை, அப்படி அடையாமல் இறந்து விட்டால் அவன் வந்து எப்படி அதை அடைகிறான்கிற கருத்து இங்கு முக்கியமாக சொல்லப்படுகிறது. பிறகு இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்தில் இந்த 7 வார்த்தையை சொல்லி அர்ஜுனன் கேட்ட உடனே இவர் அக்ஷர பிரம்மம் அப்படின்னு ஆரம்பிப்பார். அக்ஷர பிரம்ம பரமம்னு ஆரம்பிக்கிறார் பகவான். அந்த ஆரம்பிக்கும் போதே அக்ஷர பிரம்மம்னு ஆரம்பிக்கிறதுனால இந்த அத்தியாயத்துக்கு அக்ஷர பிரம்ம யோகம்ங்கிற பேர் அப்படின்னு சில விளக்கம் சொல்கிறாங்க. இந்த அத்தியாயத்தில் முகவரியாக சில கருத்துக்கள் பார்க்க போகிறோம். பிறகு இதில் 4 கருத்துக்கள் வருது. முதல் கருத்து என்னன்னா, அர்ஜுனன் 7 கேள்வியை, இந்த 7 வார்த்தையை சொல்லி அதுக்கு பொருள் சொல்லுங்கள்னு கேட்ட உடனே 6 வார்த்தைக்கு சுருக்கமாக பதில் சொல்லிடுறார். 6 வார்த்தைக்கு மிக சுருக்கமாக பதில் சொல்லி 7வது கேள்விக்கு இந்த அத்தியாயத்தில் விளக்கமாக சொல்ல போகிறார். அப்படி சொல்கிறதுல 3 டாபிக் வருது. முதல்ல அர்ஜுனனுடைய 7 கேள்வி, அந்த 7 வார்த்தையை சொல்லி என்னன்னு கேட்குறான். அதுக்கு சுருக்கமாக இவர் 6 வார்த்தைக்கு சொல்லிவிட்டு 7வது வார்த்தைக்கு பதில் சொல்லிவிட்டு அதை விளக்குவதற்காக 2வது டாபிக் 2 விதமான சாதகர்கள் இருக்கிறார்கள் ஒரு தலைப்பு சொல். யார் 2 விதமான சாதகர்கள் அந்த பிரம்மத்தை அடைவதற்கு? அப்போ 2ஆக பிரிக்கிறார். எப்படி இங்கெல்லாம் சாதனை பண்ண 2 விதமான சாதகர்கள், அப்படி சாதனை பண்ணி அடையக்கூடிய சாத்தியம் இருக்குல்ல, அடையக்கூடிய லட்சியம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது 2 சொல்கிறார். 2 லட்சியத்தை அடைகிறாங்க. 2 சாதகர்கள்
2 லட்சியத்தை அடைகிறாங்க. அந்த 2 லட்சியத்தை அடையும் போது போகிற வழி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு 2 வழியில் போகிறாங்க. இவர் ஒரு வழியில் போகிறாரா, அவர் ஒரு வழியில் போகிறாரா. 2 விதமாக ஒருத்தர் இப்படி சாதனை பண்ணுறார், ஒருத்தர் இப்படி சாதனை பண்ணுறார். இவர் அடைகிற லட்சியம் என்ன, அவர் அடைகிற லட்சியம் என்ன, இவர் போகிற பாதை என்ன, அவர் போகிற பாதை என்ன. இப்படி 2 விதமான சாதகர்கள், 2 விதமான சாத்தியம் லட்சியம், 2 விதமான மார்க்கம் வழி அப்படின்னு சொல்லி இந்த 3 டாபிக் அந்த ஒரு இதை விளக்கிறதுக்காக சொல்கிறார். மொத்தம் 4 கருத்து, 7 கேள்வி பதில். பிறகு 2 விதமான சாதகர்கள், 2 விதமான சாத்தியம், 2 விதமான பாதை. இந்த 4 விஷயத்தை பற்றி இந்த அத்தியாயம் முழுசாக வருது. இங்கே 7வது அத்தியாயத்தில் பகவான் அவரது கடவுளுடைய தத்துவமாகிய பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதி, உயிர் தத்துவம் உடல் தத்துவம் சொல்லி அந்த தத்துவத்தில் 7ஆக பிரித்து சொன்னார். அந்த 7 வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, பராப்பிரகிருதி அபராப்பிரகிருதி சொன்னார் பார்த்தீங்களா, உயிர் தத்துவம் உடல், அதை 7 சொற்களில் சொல்கிறார். ஆக்சுவலாக பார்த்தா கடவுள் தத்துவத்தை சொன்னார், கடவுள்னா என்னன்னு, பரா அபரான்லாம் சொன்னார். அதவே பிரித்து 7 வார்த்தைகளில் பயன்படுத்துகிறார். இங்கே அதில் 6 சொற்களுக்கு சுருக்கமாக 7வது சொற்களுக்கு விரிவாக வருது. 7வது கேள்வி என்னன்னா, மரண காலத்தில் பகவானை நினைப்பது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதாவது அப்படி மரண காலத்தில் பகவானை நினைக்கணும்னு சொன்னால் ஒருத்தன் ஆரம்பத்திலும் ஜபம் பண்ணியிருக்கணும். கடவுள் சிந்தனையிலே அதிகமாக ஊறி இருந்தால்தான் அந்த கடவுளை மரண காலத்தில் நினைக்க முடியும், தொடர்ந்து செய்திருக்க வேண்டியும் அப்படிங்கிறார். அதுலேயும் 2 இருக்குது. ஒருத்தன் கடவுளை நினச்சிக்கிட்டே இருப்பான், எப்போ பார்த்தாலும் கடவுள் கடவுள், ஆனால் பயன்கிறதையே பக்தியாக இருக்கும். எதுக்குனாலும் எனக்கு இது நல்லா இருக்கணும், அதுக்காக கடவுளை கும்பிட்டுக்கிட்டே இருப்பான், கடவுளுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருப்பான். பயன்கிறதையே பக்தி. அவனும் கடவுளை கும்பிடுவான், அவனும் மரண காலத்தில் கடவுளை நினைப்பான். இன்னொருத்தன் கடவுளுக்காகவே கடவுளை நினைப்பான், ஆனால் கடவுளை அடைஞ்சிருக்க மாட்டான். இந்த 2 பேரும் அடைகிற நிலையை பற்றி சொல்கிறார். இந்த பலன் கருதி கடவுளில் ஆரம்பத்திலும் தியானம் பண்ணி ஜபம் பண்ணி இப்படியே வர்றான் பார்த்தீங்களா, இவனுக்கு என்ன பலன் கிடைக்கும்னா, உலகத்தில் இருக்க ஐஸ்வர்யமெல்லாம் கிடைக்கும். அவன் எதுக்காக கடவுளை வழிபட்டானோ, எதுக்காக தியானம் பண்ணானோ, உலக சுகத்துக்காக தியானம் பண்ணான். இந்த உலகத்தில் அவனுக்கு மேக்சிமம் கிடச்சிரும். ஏன்னா கடவுள்கிட்ட வேண்டி வேண்டி கடவுள்கிட்ட வேண்டி பெறுறான். பக்தியிலே கடவுள் கொடுத்துருவார், உலக சுகத்தையும் கொடுக்குறார் அவனுக்கு. அதுக்கு பிறகு அவன் எப்பொழுதுமே தர்மமாக வாழ்ந்து தர்மமாக சுகங்கள்லாம் அனுபவித்து கடவுளவே நினச்சிக்கிட்டு இறந்ததுனால இறந்த பிறகு கட்டாயம் சொர்க்கத்துக்கு போவாங்கிறார். உயர்ந்த லோகத்துக்கு போவான். அங்கேயும் போய் என்ன பண்ணுவான், புண்ணியம் தீர்றது வரைக்கும் சொர்க்கத்தில் இருப்பானான். புண்ணியம் தீர்ந்த பிறகு என்ன பண்ணுவான், திருப்பி கீழே வந்துடுவான். மறுபடியும் எங்கே வருவான், பூமிக்கு வந்துடுவான். அவனுக்கு கடவுளை அடையணுங்கிற எண்ணம் இல்லை, மோட்சத்தை அடையணுங்கிற எண்ணம் இல்லை. ஆனால் கடவுளை எப்பயுமே கும்பிடுறான், எப்போ பார்த்தாலும் கடவுளை நினைக்கிறான், தியானம் பண்ணுறான். எதுக்கு, உலக ஐஸ்வர்யங்களுக்காக. அதையும் கொடுத்துட்டு சொர்க்கத்துக்கும் அனுப்பிச்சு அங்கேயும் சுகத்தெல்லாம் அனுபவித்த பிறகு திருப்பி மீண்டும் என்ன பண்ணுறாரு, இங்கே என்ன புண்ணிய காரியங்களே பண்ணுறான், எப்பயும் நல்ல காரியம் பண்ணுறான், கடவுளை நினச்சிக்கிட்டே பண்ணுறான், கடவுளவே தியானம் பண்ணுறான், மீண்டும் வந்து விடுவான். சில பேர் பூஜையெல்லாம் பண்ண மாட்டாங்க, சமுதாய சேவை யாகங்கள் ஹோமம் கூட பண்ணுவாங்க. இவங்களுக்கு இறந்த பிறகு இதே நிலை தான். இறந்தால் சொர்க்கத்துக்கு போவாங்க, திருப்பி வந்துடுவாங்க. எப்போ திருப்பி வருவாங்கன்னா, இப்போ நம்மெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாலுக்கெல்லாம் போவாங்க, குழந்தைகளை கூப்பிட்டு. குழந்தைய விளையாடுறதுக்கு ஒன்று இருக்குது, மொத்தமாக அவ்வளோ டிக்கெட் வாங்கிடணும். அந்த டிக்கெட் அந்த ரூபா 1000 ரூபாய்க்கு வேணால் 1000 ரூபா இருக்க வரைக்கும் விளையாடலாம். உள்ள தீர்ந்து போச்சுன்னா வெளியே அனுப்பிச்சி விட்ருவான். பார்த்துருக்கோமா இல்லையா, எவ்வளோக்கு நீ டிக்கெட் வாங்குறியோ அது வரைக்கும் அங்கே விளையாடலாம். அது மாதிரி எவ்வளோ புண்ணியம் இருக்கோ அவ்வளோ வரைக்கும் சொர்க்கத்தை அனுபவிக்கலாம். அந்த புண்ணியம் தீர்ந்தவுடன் அனுப்பிச்சிடுவார். ஃபோனில் ரீசார்ஜ் இருக்கிற வரைக்கும் பேசலாம், ரீசார்ஜ் இருந்து வச்சுன்னா பேச முடியாது. ஃபோனில் எதுவுமே டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. அதனால் சில பேர் 1 வருஷத்துக்கு பண்ணிடுறது. ஒருத்தர் திண்டுக்கல்ல ஒருத்தர் சும்மா கிறுக்குத்தனமாக எதாவது பண்ணுவாராம். பயங்கர பில்லு இருக்கும்போது பணம் கையில் இருக்குது, 1 லட்ச ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பூரா சார்ஜ் பூரா குறைஞ்சி போச்சு. மொத்தமாக பண்ணி வச்சு ஒருத்தர் கிண்டல் பண்ணி, இப்படி ஒரு கிறுக்கே இருப்பானான்னு ஒருத்தர் கேட்டார்.
அது பிறகு பார்த்தீங்கன்னா பல மடங்கு குறைஞ்சிருச்சு ரீசார்ஜு. இப்படி சில ஆள் இருக்காங்க. அதாவது என்னன்னு சொன்னால், நம்ம புண்ணியம் எவ்வளவு சேர்த்து வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு சொர்க்கத்தில் அனுபவிக்கலாம். அது பிறகு மீண்டும் திரும்பி வந்துதான் ஆக வேண்டும். அதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. நீ அங்கேருந்து மோட்சத்தையும் அடைய முடியாது, கடவுளையும் அடைய முடியாது. மனித பிறவிலிருந்து கூட மோட்சத்தை அடைஞ்சிடலாம். சொர்க்கத்துக்கு போய் மோட்சத்தை அடையவே முடியாது. அங்கே சுகத்தை மட்டும் அடைஞ்சிட்டு திரும்பி வந்துடணும், அவ்வளோதான். அதுதான் விதி. பிறகு பலன் கருதாமல், எனக்கு சுகத்திற்காக நான் கடவுளை தியானம் பண்ணவில்லை, உலக சுகத்திற்காக பண்ணவில்லை, கடவுளுக்காகவே கடவுளை அடையவே நான் தியானம் பண்ணுறேன், ஜபம் பண்ணுறேன், பூஜை பண்ணுறேன்னு சொல்கிறவங்களுக்கு 2 பலன் கிடைக்குங்கிறார். ஒன்று, அவனுக்கு சித்த சுத்தி கிடைக்கும், மன தூய்மை பெற்று ஞானத்தை அடைவதற்கு, ஞானத்தை பெறுவதற்கு தகுதி கிடச்சிருமா. அவனுக்கு சித்த சுத்தி ஆனதுனால தத்துவத்தை யாராவது உபதேசம் ஈஸியாக புரிஞ்சுக்கிடுவான். அந்த புரியக்கூடிய சக்தி கிடச்சிடும். ஞானத்திற்கு தகுதி கிடைக்கும், ஞானம் கிடைக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞானத்துக்கு குருகிட்ட கேட்டு பாடம் கேட்டு தான் புரிஞ்சுக்கிற முடியும். நீட் தேர்வு பாஸ் பண்ணால் எம்பிபிஎஸ் போகிறதுக்கு தகுதி, டாக்டர் ஆகிட முடியாது. நீட் தேர்வு பாஸ் பண்ணுறது எதுக்கு? டாக்டருக்கு உள்ளே போகிறதுக்கு தகுதியை இனி டாக்டர் ஆகிடும், அது பிறகு திருப்பி டாக்டர் படிக்கணும். அது மாதிரி இந்த பலன் கருதாமல் கடவுளை தியானிப்பவன், கடவுளை வழிபடவன் மன தூய்மை பெற்று ஞான யோகத்திற்கு தகுதி அடைது. அவன் மனசில் தான் தத்துவம் ஈஸியாக புரியும், இல்லாட்டி புரியாது. கிளாஸில் உட்காந்தா வந்த உடனே தூக்கம் வந்துடும். அது தத்துவம் சொன்னான். சில பேர் எனக்கு கிளாஸ்க்கெலாம் தூக்கம் வருது, அதனால் நான் கிளாஸ்க்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் உண்டு. தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருந்தே செய்கிறேன். நான் ஆரம்ப காலத்தில் பக்தியை பற்றி பேசினா தூங்க மாட்டேன், கர்மயோகத்தை பற்றி பேசினா தூங்க மாட்டேன், தத்துவத்தை பேசினா தூங்கிடுறேன். அது சின்ன வயசு, நான் கேட்கும்போது 28 வயசு 29 வயசில் கிளாஸ் போக ஆரம்பித்தேன். புரியாது, ஒன்றுமே புரியாது. சாமிகிட்டே கேட்டேன், என்ன சாமி ஒன்றுமே புரியலை, நீங்களாம் புரிஞ்சதேன்னு சொல்கிறீங்களான்னே கேட்டேன். நான் புரியாமையாக பேசிக்கிட்டு இருக்கேன்னாரு கோவமா. ஒன்று கூட புரிய மாட்டேன் சாமின்னு. அந்த கர்மயோகம் பக்தி இதெல்லாம் புரியும். தத்துவம்னு ஆரம்பித்தாலே ஒரு வேகாக இருக்கும், பிறகு தான் புரிய ஆரம்பித்தது. அது தொடர்ச்சியாக விடாமல் போனேன், தூங்கினாலும் பரவாயில்ல, என்ன பண்ணுறதுன்ட்டு. அது மாதிரி தகுதி கிடைக்கும், அவனால் ஞானத்தை கிரகிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் அப்படிங்கிறார். ஒருவேளை இவன் ஞானத்தை அடையாமல் இறந்து விட்டால், நல்லா பண்ணியிருக்கான், கடவுளுக்காகவே தியானம் பண்ணுறான், சித்த சுத்தியெல்லாம் வந்தாச்சு, ஆனால் ஞானம் கிடைக்கல, வகுப்புக்கு வர வாய்ப்பு கிடைக்கல, குரு கிடைக்கல, இல்லை கேட்டாலும் கூட கொஞ்சம் புரியாமல் கூட நிஷ்டை இல்லாமல் இறந்து விட்டால் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அவன் சொர்க்கத்துக்கு போக மாட்டான், நேராக பிரம்மலோகம் போவானா. அதுக்கு சில காரணம் சொல்கிறேன். பிரம்மலோகம் போய் அங்கே பிரம்ம இதே உபதேசத்தை பண்ணுவாராம். இருக்கிறதுல சுகம் தரக்கூடிய உலகங்களில் ஹையஸ்ட் லோகம் பிரம்மலோகமாக. 7 லோகம் சொல்கிறாங்க, பித்திருலோகம், கந்தர்வலோகம்லாம் சொல்கிறாங்க. இல்லை, ஹையஸ்ட் சுகம் தரக்கூடிய உலகம் பிரம்மலோகம். அங்கே போய் அங்கேயுமே சுகத்தை அனுபவிக்க மாட்டான். இந்த புண்ணியம் பண்ணுறவன், அதிகமாக புண்ணியம் பண்ணுறவன் சொர்க்கத்தோட பிரம்மலோகம் அவனும் போவான். ஆனால் அங்கேயும் புண்ணியம் தீர்ந்த உடனே திரும்பி வந்துடுவான். இவன் ஒருத்தன் திரும்ப மாட்டான். அங்கேயே பகவான் வந்து ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுத்து அவனுக்கு பிறவா நிலையை கொடுத்துருவான்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தான் இங்கே நிறைய சொல்லப்பட்டிருக்கு. ஞானம் அடையாமல் செல்பவன் இவன் நன்கு இங்கும் தவ வாழ்வு வாழ்ந்திருக்கின்றான், மனப்பக்குவத்தையும் அடைந்திருக்கின்றான், ஆனால் ஞான யோகத்திற்கு வரவில்லை, அதனால் ஞானம் பெறவில்லை. இவன் இறந்தவுடன் இறைவனுடன் ஐக்கியமாவதும் இல்லை, சொர்க்கம் முதலிய இன்பம் தரும் லோகங்களுக்கு போவதும் இல்லை. இவன் பிரம்மலோகத்திற்கு நேரடியாக சென்று விடுகின்றான். அது சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் தான் இந்த அத்தியாயத்தில் முக்கியமாக வருகிறது. அங்கேயும் பிரம்மாவிடம் ஞானத்தை கேட்டுத்தான் முக்தி அடைய முடியும். ஒரு விஷயம் நம்மளுக்கெல்லாம் தெரியணும், தியானம் பண்ணிக்கிட்டே இருந்தால் மனப்பக்குவம் வரும், சக்தி வரும், எல்லாம் கிடைக்கும். ஞானம் வராது. ஞானத்துக்கு தகுதி தான் கிடைக்கும். ஞானம் குருவிடம் கேட்டுத்தான் பெற முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் ஒவ்வொரு உபனிஷத மந்திரங்களும் குரு சொல்வார், சிஷ்யன் கேட்பான், குரு சொல்வார். பகவத்கீதை எப்படி இருக்கு?
இவன் கேட்குறான். கேட்ட உடனே உனக்கு ஞானம் தானேப்பா, ஞானந்தே துக்கத்தை போக்கும்னு சொல்லிட்டாரு. அதனால் நான் கடவுள் தானே, நான் உன் தலையில் கையை வைக்கிறேன், ஞானத்தை அடைஞ்சிருவேன், மோட்சத்தில் போயின்னு சொல்லியிருக்கலாம்ல. இதை அப்படி சொல்லவே இல்லையே. அவர் சொல்கிறாரு, புரியலை, திருப்பி கேட்குறான், திருப்பி சொல்கிறாரு. 18 அத்தியாயத்தில்தான் சொல்லுவான் கடைசியில், என்னுடைய மோகம் கலைந்தது அப்படிமா. அவ்வளவு சந்தேகம் இப்பே கேட்டுக்கிட்டே இருக்கான், திருப்பி திருப்பி கேட்பான். கடைசி அத்தியாயத்தில் என்னுடைய மோகம் கலைந்தது, நான் நிறைவை அடைந்து விட்டேன், நான் தயாராகிட்டேம்மா போருக்கு. அது வரைக்கும் சண்டை போட மாட்டேன்னுக்கிட்டே இருப்பான். என்னுடைய கடமையை செய்ய தயாராகிட்டேன்னு சொல்கிறான். அப்போ அதனால் கேட்டுத்தான் பெற முடியும், கேட்காமல் பெறவே முடியாது. அங்கேயும் போய் பிரம்மா வந்து இந்த ஞானத்தை உபதேசம் செய்வார் அப்படிங்கிறார். அதாவது ஐஏஎஸ் படிக்கணும், கலெக்டராக நினைக்கிறான் ஒருத்தர், ஒரே அட்டம்ப்டில் படித்து பாஸ் பண்ணி கலெக்டர் ஆகிடலாம். அது நேரடியாக இங்கேயே மோட்சத்தை அடையிறது மாதிரி. அட்டம்ப்ட் அடித்தாச்சு, திருப்பி என்ன பண்ணணும், கோச்சிங் சென்டருக்கு போய் கொஞ்சம் படிக்கணும். அதுதான் பிரம்மலோகம் வருது. அதுக்கு இங்கேயே படித்து மோட்சத்தை அடைஞ்சிடலாம்ல, கோச்சிங் சென்டர் போகிறது மாதிரி அது. அதனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இவ்வுலகிலேயே ஒருவன் நன்கு சாதனைகள் செய்து மனப்பக்குவம் பெற்று சிரவணம் மனனம் நிதித்தியாசனமெல்லாம் செய்து ஞானத்தை அடைகிறான் பார்த்தீங்களா, அவனை பற்றி இங்கே சொல்லலை, ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கேயே ஞானத்தை அடைகிறான் பார்த்தீங்களா, அவனை பற்றி இந்த அத்தியாயத்தில் பேசவில்லை. நிறைய புண்ணியங்கள் செய்து சொற்கோலோகம் போயிட்டு புண்ணியத்தை அனுபவிச்சு திரும்பி வர்றான் பாருங்க, அவனை பற்றி இங்கே பேசலை. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பிரம்மலோகத்துக்கு, அதாவது ஞானத்திற்கு முயற்சி பண்ணி ஞானத்தை அடையாமல் பிரம்மலோகத்துக்கு சென்று அங்கே போய் ஞானத்தை அடைகிறவனை பற்றி சொல்கிறார். இன்னொன்று என்னென்னா, நிறைய புண்ணியம் பண்ணால் நேராக பிரம்மலோகம் போயிடுவானான். அங்கே போய் சுகத்தை அனுப்பிச்சு அவனும் திரும்பி வந்துடுவான். ஏன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் சுகம் தரக்கூடிய லோகம் பிரம்மலோகம் தான். அவன் ஞானத்துக்கு முயற்சி பண்ணாமல் புண்ணியம் ரொம்ப ஹையஸ்ட்டாக பண்ணிட்டான்னா சொர்க்கத்துக்கு மேலே இருக்கக்கூடிய புண்ணிய சுகம் தரக்கூடிய லோகம் பிரம்மலோகம். இப்போ சுந்தரர்லாம் திரும்பி வந்தார்ல, அவர்லாம் சிவலோகத்துக்கு, அது வந்து இருக்கிறதே ஹையஸ்ட் லோகம்தான். ஆனால் அவர் என்ன பண்ணார், இங்கே திரும்பி வர்றார். அவர் ஞான நிஷ்டையாக ஆயிடுச்சுன்னா அங்கேயும் போக மாட்டோம், இங்கேயே ஆயிடுச்சுன்னு போக மாட்டோம். இல்லை, அங்கே பகவான் உபதேசிப்பார், அது சிவனோ விஷ்ணுவோ பிரம்மாவோ. இங்கே பிரம்மலோகம் சொல்லப்பட்டிருக்கு, சதுர்முக பிரம்மா. ஜபம் தியானம் எல்லாம் நன்கு செஞ்சு வேதாந்தத்துக்கு உள்ள நுழையாதவன், அல்லது வேதாந்தத்துக்கு வந்து வேதாந்தம் புரியாதவன், அவன் இறந்து விட்டால் என்ன நிலை, அதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இவனுக்கு 2 சாய்ஸ் இருக்குது. நல்லா ஜபம் தியானம்லாம் பண்ணி வேதாந்தத்துக்குள்ளே வரல, அல்லது வேதாந்தம் புரியலைன்னா 2 வழி இருக்குது. ஒன்று 6வது அத்தியாயத்தில் சொன்னார், யோக பிரஷ்டன்னு சொன்னார். அவன் அடுத்த பிறவியில் செய்த சாதனைகளை தொடர்றது மாதிரி பிறப்பானோ. நல்ல செல்வந்தர் குடும்பத்தில் இல்லை ஞானியர் குடும்பத்தில் பிறந்து அவன் சாதனையை தொடர்வான், அது ஒரு சாய்ஸு. இல்லாட்டி பிரம்மலோகம் சென்று பிரம்மலோகத்தில் இந்த உபதேசத்தை பெற்று அங்கே இருந்தே மோட்சத்தை அடைந்து விடுவான் அப்படிங்கிறார். இதுக்கு பேர் கிரம்ம முக்தி. அதாவது இங்கேயே முக்தி அடையாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் அங்கே போய் முக்தி அடையிறது கிரம முக்தின்னு பேர் இதுக்கு. இங்கே முக்கியமாக தெரிஞ்சுக்கிற வேண்டியது, இந்த அத்தியாயத்தில் ஞானியை பற்றி சொல்லவில்லை. மிக மிக புண்ணியம் செய்து பிரம்மலோகம் அல்லது சொர்க்கலோகம் போய் திரும்பி வர்றவங்களை பற்றி சொல்லவில்லை. சரி, இன்னொன்று இருக்குது, இந்த பாவமெல்லாம் செஞ்ச நரகலோகம் போயிட்டு வர்றானே அவனை பற்றி, அதை பற்றியும் சொல்லலை. நரகலோகத்துக்கு போய்ட்டு அவன் திரும்புவான், அவனும் பாவம் செஞ்சவனை திரும்பி வருவான், அவனை பற்றியும் சொல்லவில்லை. பிரம்மலோகம் சென்று அங்கேயே பிரம்மாவிடம் இந்த ஞானத்தை பெற்று உபதேசம் பெற்று அங்கே இருந்து மோட்சத்தை அடைவோனை பற்றி தான் இந்த அத்தியாயத்தில் முக்கியமாக வருது. இது முகவரை. பிறகு முதல் டாபிக், அர்ஜுனன் 7 வார்த்தைகளை சொன்னதுனால கேட்குறான். அதில் என்னென்ன வார்த்தையை கேட்குறான்னா, அவர் சொன்ன வார்த்தை பிரம்மன். பிரம்மன்கிற வார்த்தை, பிரம்மன், அத்தியாத்மம், கர்மம், அதிபூதம், அதிதெய்வம், அதியஜ்ஞம், மரண காலத்தில் பகவானை எண்ணுதல் எப்படி, இந்த 7 வார்த்தைகளை சொல்லி இவைகள் அனைத்தையும் இவன் அறிகிறான்னு நாங்கள் சொல்லிட்டார். அறிகிறான்னு சொன்னார். பராபரகிருதி அபராக்கிருதியை புரிஞ்சுக்கிட்டா இந்த 7 விஷயத்தை அவன் அறிஞ்சுக்கிடுவான் ஞானி அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு கேள்வி கேட்குறான். முதல் 6 சொற்களுக்கு
மிக மிக சுருக்கமாக பதில் சொல்கின்றார். 7வது கேள்விக்கு இந்த அத்தியாயம் முழுவதும் வருது. இந்த மரண காலத்தில் இறைவனை நினைத்து அவனுடைய கதி என்னன்னு சொல்லி இறக்கிறவனுக்கு. அதனால் அந்த முதல் 6 சுருக்கமாக பார்த்துடலாம். பிரம்மம்னா என்ன? பிரம்மங்கிற வார்த்தையை சொல்கிறார். அக்ஷரம் பிரம்ம பரமம்ட்டார் ஒரே வார்த்தையில், அவ்வளோதான் சொல்கிறார். அழியாத பிரம்மன், மேலான பிரம்மன்கிறார். இந்த பிரம்ம தத்துவத்துக்கு மேலாக ஒரு தத்துவம் இல்லை. பிரம்மனை தவிர இந்த பிரபஞ்சத்தில் என்னன்னாலும் அழிஞ்சு போயிடும். வேறு எல்லாமே அழியாத தத்துவம் பிரம்ம தத்துவம். சதுர்முக பிரம்மாவை சொல்ல, அங்கே தான் போனான் இவன். அவருக்கும் ஆயுள் உண்டு. சதுர்முக பிரம்மாவுக்கும் ஆயுள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மன் நம்மளுடைய ஆதார தத்துவம், கடவுளுடைய ஆதார தத்துவம், இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆதார தத்துவம் அந்த பிரம்ம தத்துவம். அது ஒன்றே அழியாதது, மிச்ச அனைத்தும் அழியாதது. அதனால் அக்ஷரம் பிரம்ம. பிறகு அதுக்கு இன்னொன்று சொல்கிறார், மேலானது பிரம்ம பரமம்டர். அதுக்கு மேலே ஒன்று கிடையவே கிடையாது. எந்த தத்துவத்தை சொன்னாலும் அதுக்கு கீழே தான். இருப்பதிலே ஹையஸ்ட் ஃபிலாசபி எதுனா பிரம்மன் தான். அதுதான் என்றும் அழியாமல் எப்பொழுதும் இருப்பது, அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் இருப்பது. அப்படிப்பட்ட அந்த பிரம்ம தத்துவம் அதுக்கு சுருக்கமாக சொல்லிட்டார். அடுத்து அத்தியாத்மம்னா என்னன்னு கேட்குறான். அத்தியாத்மம்னா அதி ப்ளஸ் ஆத்மா, உடலுக்குள்ளே இருக்கின்ற அதே பிரம்ம தத்துவத்திற்கு ஆத்மான்னு பேர். அதே பிரம்ம தத்துவம் நம்ம உடலுக்குள்ளே பிரதி இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் எங்கும் நிறைந்தது. அப்போ இங்கேயும் இருக்கணுமா இல்லையா? இங்கே இருக்கிறதுக்கு தனியாக குறிப்பிட்டு சொன்னால் அதுக்கு பேர் ஆத்மான்னு பேர். அந்த ஆத்ம தத்துவத்துக்கு, உடலுக்குள்ளே இருக்கின்ற அந்த ஆத்மாவுக்கு அத்தியாத்மம் என்று பெயர். இந்த பிரபஞ்சம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஆதாரம் சொன்னால் பிரம்மன்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். இந்த உடலை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஆதாரம் சொன்னால் ஆத்மாங்கிற வார்த்தையை பயன்படுத்துவோம். ரெண்டும் ஒன்று தான். அதாவது இதுக்கு இந்த பஞ்சதசியில் ஒரு விளக்கம் வருது, தத்துவம் தான். இப்போ அது புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லி பார்க்குறேன், புரிஞ்சால் பாருங்கள். இப்போ ஆகாசம் இருக்குது, எல்லா இடத்துலையும் ஆகாசம் இருக்குது. அதுக்கு பேர் மகா ஆகாசம்னு பேர். புரியுதுங்களா? அப்புறம் குடம் இருக்குது, இந்த குடத்துக்குள்ளே வெற்றிடம் இருக்குது, அதுக்கு பேர் என்ன வரும்னா கட ஆகாசம். பானைக்குள்ளே இருக்கக்கூடிய ஆகாசம். வெளியே இருக்கக்கூடிய ஆகாசத்துக்கு பேர் மகா ஆகாசம். இந்த குடத்துக்குள்ளே இருக்க ஆகாசத்துக்கு பேர் கடை. சம்ஸ்கிருதத்தில் பானைக்கு பேர் கடன்னு பேர். கட ஆகாசம், பானைக்குள்ளே இருக்க ஆகாசம். இந்த பானையை உடைச்சிட்டா 2 ஆகாசத்துக்கு வித்தியாசம் இருக்கா? வித்தியாசமாக தெரியுது. அந்த ஸ்பேஸை நம்ம பானைன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு அளவு போட்டாச்சுன்னா. ஆனால் அதுவும் இதுவும் ஒன்று தானே. இந்த மகா ஆகாசத்துக்கு பேர் பிரம்மன்னு பேர், இங்கே இருக்க ஆகாசத்துக்கு பேர் ஆத்மான்னு பேர். புரியுதா? இது பானைக்குள்ளே இருக்க ஆகாசம், ரெண்டும் ஒன்று தான். இந்த அறைக்குள்ளே இருக்க ஆகாசத்துக்கு பேர் ஹால். இதுக்கு என்னென்னா அறைக்குள்ளே இருக்கக்கூடிய ஆகாசம். வெளியே இருக்க ஆகாசம், மொத்தமாக இருக்க ஆகாசம் மகா ஆகாசம். இங்கே பூரா நிரப்பியாச்சுன்னு ஆகாசம் கிடையாது, அறையினே சொல்ல முடியாது. இது கொஞ்சம் டீப்பாக விளக்குவாங்க. இது மாதிரி அது பிரம்மன், எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த உணர்வு தத்துவம் ஆதார தத்துவம், எனக்குள் இருக்கக்கூடிய ஆதார தத்துவம் பானைக்குள்ளே இருக்கிறது மாதிரி. இதுக்கு பேர் அத்தியாத்மம், ஆத்மான்னு பேர். இப்படி புரிஞ்சுக்கிடுவான். நான் சுருக்கமாக அதை சொல்லிடுறாரு. இதுக்கு விளக்கம் நிறைய இருக்குது, பின்னாடி நான் கொஞ்சம் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். பிறகு அடுத்தது இன்னொன்று இதில் புரிஞ்சுக்கிற வேண்டியது, அந்த பிரம்மனும் ஆத்மா ஒன்று தான். அயம் ஆத்மா பிரம்மன் ஒரு மகா வாக்கியம் இருக்குது. இந்த ஆத்மா தான் பிரம்மன் அப்படின்னு. அகம் பிரம்ம அஸ்மிங்கிற நான் பிரம்மனாக இருக்கிறேன்னு சொல்கிறோம். அப்போ 2க்கு வித்தியாசம் இருக்கா? 2க்கு வித்தியாசம் இல்லை. பிரம்மன்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம், அத்தியாத்மம் ஆத்மான்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம். கடவுள் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்கிறோம், ஆனால் நமக்குள்ளே இருக்காருங்கிறத மட்டும் சொல்ல மாட்டோம். எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்னு நமக்குள்ளே இருக்கிறது இருந்தான் ஆகணும். அந்த அறிவு வருவதில்லை. இந்த முகமது பின் துக்ளக்கில் ஒரு பாட்டு இருக்குது, தெரியுமில்ல? அல்லாஹ் அல்லாஹ், நீ இல்லாத இடமே இல்லை, அல்லாஹ் அல்லாஹ், நீதானே உலகின் எல்லை. படிக்கிறாங்களா இல்லையா? அது யார் படிக்கிறா? முஸ்லீம் எல்லாம் படிக்கிறாங்கல்ல. அல்லாஹ் அல்லாஹ். அவங்க மசூதியில் அந்த இதெல்லாம் பாட்டை போடுவாங்க. நீ இல்லாத இடமே இல்லை, நீ தான் உலகின் எல்லை. திருப்பி திருப்பி அந்த வரி வரும். நீ இல்லாத இடமே இல்லைங்கிறத நம்பினா நம்ம கோயிலுக்குள்ளே அல்லாஹ் இருக்காரு, கும்பிடணுமா கும்பிடக்கூடாதா? கும்பிடணுமா கும்பிடக்கூடாதா?
ஆனால் வருவாங்களா? நம்ம போவோம், அங்கேயும் எங்கள் கடவுள் இருக்காருன்னு போய் கும்பிடுவோம். ஏன்னா நம்ம எல்லா இடத்துலையும் இருக்கார் நம்புகிறோம். இயேசுநாதர் ரூபத்தில் இருக்கிறாரு, அல்லா ரூபத்தில் இருக்காரு, முருகர் ரூபத்தில் இருப்பார், மாட்டு ரூபத்திலையும் இருப்பார், மயில் ரூபத்திலையும் இருப்பார், பாம்பு ரூபத்திலையும் இருப்பார். நம்மளுக்கு எத்தனை வடிவம், மலை கடல் எல்லாத்தையும் இறைமயமாக பார்க்க. நம்ம தான் தத்துவத்தை புரிஞ்சு சொல்கிறான், அவன் பாட்டுத்தான் படிப்பான், ஆனால் புரியறதில்லை. புரியுதா? அப்போ எங்கும் நிறைந்த பிரம்மன் நம்மளுக்குள்ளே இருக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் இந்த ஆத்மாவும் அதுதான். இது ரெண்டாவது வார்த்தை, அத்தியாத்மம். முதல்ல பிரம்மன், பிறகு அத்தியாத்மம் ஆத்மா. மூணாவது கர்ம, செயல். இது ஒரு தத்துவம் இருக்குது. அதாவது இந்த உடலும் உள்ளமும் உருவானதற்கு காரணம் நாம் ஏற்கனவே செய்த செயலின் விளைவு. இந்த உடம்பு கிடைச்சது, இந்த மனசு கிடைச்சது, இந்த சூழ்நிலையில் இன்னாருக்கு இப்படிப்பட்ட பறக்கிறான்னு சொன்னால் அதுக்கு காரணம் என்ன? நாம் செய்த கர்ம வினை, கர்மம், செயலினுடைய விளைவு தான் இதெல்லாம் வந்திருக்கு. ஒவ்வொரு செயலினுடைய விளைவாக இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கர்மத்தின் தன்மை நன்காக புரிஞ்சிருப்பானா. இது சில இடத்துல பார்த்தீங்கன்னா செய்வினைன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? செய்வினை செஞ்சிருன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது வினைன்னா கர்மம்னு அர்த்தம். செய்கின்ற கர்மத்துக்கு செய்வினைன்னு சொல்கிறது. இந்த மாந்திரிகத்தில் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஒருத்தன் ரொம்ப நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டான், அவனை ஒன்றும் எதுக்க முடியலை, அவனுக்கு செய்வினை செஞ்சிருப்பாங்க. அவன் செஞ்ச வினைக்கே பதில் வினை செய்கிறது. இது இந்த செய்வினைங்கிறது மாந்திரீகத்தில், தாந்திரிக சாதனம்னு சொல்லி வேதத்துலேயும் இருக்குது. ஒரு வேதத்தில் இருக்குது, அதர்வன வேதத்தில். ஆனால் அதை பொதுமக்கள் செய்யக்கூடாதான். அந்த கர்மா செய்வனை செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சத்திரியன் செய்கிறதுக்கு பவர் இருக்குது ராஜாக்களுக்கு. ஏன்னா ஒரு ராஜா மக்களை கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்கான் ஒருத்தன், இவனுடைய சக்தியெல்லாம் அங்கே பயன்படலை. அப்போ என்ன பண்ணலாம்? அந்த மந்திரத்தை விபவத்தை அவனை அழிச்சிடலாமா? அப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் மற்றவங்க செஞ்சால் திருப்பி எதிர்வினை வரும். எந்த ஒரு செயலுக்கும் வினை வரும். இங்கே என்னென்னா ஞானி எப்படி புரிஞ்சுக்கிறான்னா, ஒவ்வொரு பிறவிக்கு காரணம் கர்ம வினை. அந்த கர்மாவே நான் செய்யலேன்னு இவன் புரிஞ்சுக்கிடுவான். அகர்த்தான்னு புரிவான், ஆத்மா அகர்த்தான்னு புரிவான். அது தத்துவ ரீதியாக. அதனால் கர்மத்தின் தன்மை என்ன அப்படிங்கிறத இந்த ஞானி தெளிவாக புரிந்து கொண்டிருப்பான்னு சொல்லி கர்மத்தை பற்றி சொல்கிறார். ஞானத்தை அடைஞ்சால் மட்டும் கர்மமே அவுட் ஆயிரும். அது வரைக்கும் கர்ம வினை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். எத்தனையோ ஜென்மாங்கரங்களை செஞ்ச பாப புண்ணியத்தினுடைய விளைவு தான் இப்போ இந்த பிறவி. இப்போ செய்கிறது விளைவு. ஞானம் அடைஞ்சால் மட்டும் அந்த சக்கரம் கட்டாயி போயிடும். அது வரைக்கும் இருக்கும். எல்லா கர்மமும் அடைஞ்சிடும். முன்னாடியே பார்த்துருக்கோம், 3வது அத்தியாயம் 4வது பார்த்து சர்வ கர்மநாசம்லாம் பார்த்தோம். ஞானத்தில் மட்டும்தான் அதுக்கு நிவர்த்தி உண்டு. இது 3வது. 4வது அதிபூதம். இந்த ஆத்மா பிரம்மன் மட்டும் கடவுள் இல்லை, இந்த உலகமெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? அவற்றிருந்து வந்திருக்கு. இந்த பஞ்சபூதங்கள் அனைத்தும் ஸ்தூலமாக தெரிகின்ற அத்தனையும் அழியக்கூடிய அனைத்தும் அதிபூதம்னு பேர். சூரியனுக்கு அழிவு உண்டு, பூமிக்கு அழிவு உண்டு, எல்லாத்துக்கும் அழிவு இருக்குது. சந்திரன், சூரியன், உலகம் எல்லாத்துக்குமே ஆயுள் உண்டு. பூமிக்கு என்ன ஆயுள் சொல்லியிருக்காங்க? சூரியனுக்கு சயின்டிஸ்ட் ஆயுள் சொல்கிறான், இன்னும் ஒரு 200-250 வருஷம் ஆச்சு. 250 கோடி வருஷம் ஆச்சுன்னா அப்படியே லைட்டு வெளிச்சம் குறைஞ்சி லைட் ஃபீஸ் ஆகிருமா சூரியனுடைய லைட்டு. பயப்பட வேணாம், என்ன 250 கோடி வருஷம் இருக்குது. ஏன் சந்திரன் எத்தனையோ நட்சத்திரங்கள் அழிஞ்சு போச்சு. இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் அழியக்கூடியது. இதுக்கு பேர் அதிபூதம். இந்த அழியக்கூடிய தத்துவத்துக்கு அதிபூதம். கண்ணுக்கு தெரிகின்ற ஸ்தூலமாக தெரிகின்ற பஞ்சபூதங்களுக்கு அதிபூதம்னு பேர். 5வது வார்த்தை அதி தெய்வம். அது சூக்ஷம பஞ்சபூதம் சொல்லுவாங்க, அதிலிருந்து உருவானதுன்னு சொல்லுவாங்க. முதல்ல சொன்ன ஸ்தூல பஞ்சபூதம், அதுலேருந்து உருவானது இந்த உடலும் கூட. இதுலேயும் வெளியே என்ன பஞ்சபூதம் இருக்கோ அது இங்கே அக்னி இருக்குது, மண் இருக்குது, ஜலம் இருக்குது, வாயு இருக்குது, ஆகாசம் இருக்குது. வெளியே என்ன இருக்குது அது பூரா 5 இங்கே இருக்குது. அது மாதிரி வெளியே சூக்ஷ்ம பஞ்சபூதம்னு ஒன்று இருக்குது, 5 தெரியாத இதே 5 பூதம் இருக்குது. அதிலிருந்து உருவானது மனம், புத்தி, சித்தம், இந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், இதெல்லாம் அதிலிருந்து உருவாச்சு.
இதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா ஹிரண்ய கர்ப்பன் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. சதுர்முக பிரம்மா தான் அதிபதி. இதுக்கு அதிபதி யார்? சதுர்முக பிரம்மா. அதுக்கு பேர் அதி தெய்வம். அந்த 4 படைக்கும் தொழில் செய்கிறாரு பார்த்தீங்களா, அவருக்கு பேர். அவர் முதல்ல சூக்ஷ்ம பஞ்சபூதத்தை படைச்சித்தான் ஸ்தூல பஞ்சபூதம் வரும். அதனால் அதுக்கு பேர் அதி தெய்வம், ஹிரண்ய கர்ப்பன் அல்லது சதுர்முக பிரம்மா. இந்த உயிருக்கெல்லாம் அதிபதி அவர் தான். அதனால அவர் படைக்கிற தொழிலை கையில் வச்சுக்கிட்டு இருக்கார் அவர். பிறகு அடுத்தது அதி யஜ்ஞம். இதுக்கு பேர் ஈஸ்வரன். அதுதான் நான்கிறார். கர்ம பல தாதா, எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பலனெல்லாம் கொடுக்குறவர். அது நானேங்கிறார் இங்கே பகவான். அதியஜ்ஞனாக நான் இருக்கிறேன்கிறார் பகவான் இங்கே. அவர் நாம் செய்கிற பாப புண்ணியத்தெல்லாம் கால்குலேட் பண்ணி கம்ப்யூட்டரில் போட்டு வச்சு எப்பப்போ எதுக்கு பலன் கொடுக்கணுமோ அப்போயெல்லாம் கொடுக்கக்கூடியவர் அதியஜ்ஞ ஈஸ்வரன். அவர் தான் நாம் செய்கிற ஒவ்வொரு செயலையும் கண்காணிக்கிறவர். அவருக்கு தெரியாமல் ஒன்று கூட பண்ண முடியாது. அந்த தத்துவத்துக்கு பேர் என்னது? அதியஜ்ஞக. ஒரு ஆசிரமத்தில் குரு இருந்தாராம். அவர் என்ன பண்ணாராம், ஒரு ரொம்ப அருமையான பலகாரங்கள் ஸ்வீட்லாம் கொடுத்து, இதை நீங்கள் போய் சாப்பிடலாம், ஆனால் யாரும் இல்லாத இடத்துல சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லோரும் போய் சாப்பிட்டு வந்துட்டான். அங்கங்கே போய் ஒளிஞ்சு மறைஞ்சிருந்து சாப்பிட்டு வந்துட்டான். ஒருத்தன் மட்டும் இது எப்படி சாப்பிட முடியும்னு கேட்டான். நீங்கள் யாரும் இல்லாத இடத்துல சாப்பிட சொல்லியிருக்கீங்க, கடவுள் இல்லாத இடம் எங்கே இருக்குது? அவர் பார்த்துக்கிட்டு தானே இருப்பார், அதனால் சாப்பிடலன்னா. எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறவர். சிசிடிவி கேமரா அண்ட சராசரம் பூரா வச்சுருக்கிறது அவர் தான். அவருடைய கண்ணு தான். அவருக்கு தெரியாமல் ஒன்று கூட செய்ய முடியாது. அதுக்கு பேர், அதனால் சொல்லுவாங்க, மனச்சாட்சிக்கு தெரியாமல் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஆனால் மனசுக்குள்ளே அவர் இருக்கார். அதனால் அவர் தான் அதி யஜ்ஞக. எல்லார் மனதிலும் அவர் வீற்றிருக்கின்றார். இது 6. அடுத்து கடைசி என்னது? 7வது. அதாவது கடவுள் வைகுண்டத்தில் மட்டுமோ கைலாசத்தில் மட்டுமோ இருக்கிறாருங்கிறது, அங்கேயும் இருக்கார். அவர் அங்கேயும் இருக்கார், அங்கே மட்டும் இல்லை. ஞாபகம் வச்சுக்கங்க. அவருடைய சக்தி, அவருடைய ஆற்றல், அவருடைய ஆதார தத்துவம் எல்லா இடத்துலையும் எல்லார் உள்ளத்திலும் நிறைந்திருக்கிறது. எல்லார் உள்ளத்திலும் இருக்கிறார். அதனால தான் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாள்கள். ஒரு கண் இமைக்கிற நேரம் கூட அவரை விட்டு நம்மளால் பிரிஞ்சு இருக்க முடியாது. அதனால் அவர் எல்லாத்தையும் கவனித்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது அப்படிங்கிற கருத்து. கடைசி இறுதி காலத்தில் இறைவனை எண்ணுவது எப்படி? கடவுள் எவ்விதம் அங்கு அறியப்படுகிறார்? இதுதான் இங்கே வரக்கூடிய முக்கியமான டாபிக், 7வது டாபிக். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இறக்கும் தருவாயில் ஒருவன் என்னையே நினைத்து கொண்டு இறந்தால் அவன் என்னையே அடைகிறான்கிறார். மரண தருவாயில் ஒருவன் என்னையே நினைத்து கொண்டு இறந்தால் அவன் என்னையே அடைகிறான். இதில் நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம்ங்கிறார். சிறிதளவும் சந்தேகப்பட வேண்டாம் வார்த்தையை சொல்கிறார். ஏன் சந்தேகப்பட வேணான்னு சொல்கிறார் தெரியுமா? இறந்த பிறகு அதை அடைகிறான்னு சொல்கிறார். இறந்த பிறகு அடைகிறான்னு பொய் சொல்லிடுவார்ல கடவுள். தெரியாதுல்ல நம்மளுக்கு. இறந்த பிறகு என்ன நடக்கும் நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. இறந்த பிறகு என்ன நடக்கும் தெரிஞ்சுக்கணும், இறந்தாத்தையும் தெரியும். இறக்குறதுக்கு முன்னாடி தெரியாது. அப்போ அதனால் என்ன சொல்கிறார்? சந்தேகப்படாத, நீ என்னை நினச்சிருந்தா என்னை அடைஞ்சிருவ அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறார். பொதுவாக ஒரு நியதி இருக்குது. ஒருவன் வாழ்நாள் முழுவதும் எந்த சிந்தனையில் அதிகமாக இருக்கின்றானோ அந்த சிந்தனை தான் மரண காலத்தில் வருமா. எந்த சிந்தனையில் ரொம்ப மூழ்கி போய் இருக்கிறானோ அவனுக்கு மரண காலத்தில் அதுதான் வருமா. அது வந்துச்சுன்னா அது சம்பந்தமாக தான் அடுத்த பிறவி எடுப்பான். இப்படி ஒரு நியதி இருக்குது, பொதுவான நியதியே இருக்குது. இந்த குளவி எப்பயுமே முட்டை போட்டு குஞ்சு பொறிக்க அதனுடைய இனத்தை உற்பத்தி பண்ணுறதில்ல. புழு இருக்குது பார்த்தீங்களா, புழுவை பிடிச்சி கூட்டில் வச்சிடும், அதை கொத்துமா. அது கொத்தி கொத்தி எப்போ பார்த்தாலும் குளவியை நினச்சிக்கிட்டே குளவியாக மாறிடுமா. இந்த குளவிக்கு மட்டும் அதனுடைய வாரிசு புழுவிலேருந்தே வரும். புழுவை கொண்டு போய் நீங்கள் இந்த குளவி கூட உடச்சி பார்த்தீங்கன்னா புழுவை உள்ளே வச்சுருக்கோம், அது உள்ளே போய் கொத்துமா. அந்த கொத்தின உடனே அதுக்கு என்ன ஆகுமா, அந்த குளவி பயத்திலே குளவியை நினச்சிக்கிட்டே இருக்குமா, நினச்சி குளவியாக மாறிடுமா. அது மாதிரி இறக்கும் தருவாயில் நம்ம எதை வாழ்க்கையில் அதிகமாக நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அதுதான் கடைசியில் வரும்.
அதனால் இறந்துடும். பூர்வ ஜென்ம சினிமா படமும் அப்படி தான் எடுக்கிறான். அதுவும் பொதுவாக வந்து என்ன பண்ணுவான், 2 பேரும் லவ் பண்ணுவாங்க, அவங்க அது நிறைவேறாமல் அதே சிந்தனையில் அடுத்த ஜென்மத்தில் சேருவாங்க. அப்படி தான் எடுத்துருப்பான். சினிமா படம் கூட அப்படி தான் எடுக்கிறான். இங்கே பொதுவாக உலக வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இங்கே வகுப்புக்கு வர்றோம், வந்தவன் நினச்சி நம்ம வாட்டுக்கு இஷ்டத்துக்கு போக மாட்டான். வரும்போதே முடித்தவனு வீட்டுக்கு போகணுன்னு வருவான். இல்லை சில பேர் வந்து இங்கே முடித்தவனு வேறு ஒரு வேலையை வச்சுட்டு வருவோம். ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அது முடித்தவொன்னே எங்கே போகிறது அப்படின்னு ஒரு பிளான் இருக்கும். அதெல்லாம் திடீர்னு போகிறது இல்லை. அப்போ நினச்சிக்கிட்டே இருப்போம், முடித்தவொன்னே கரெக்டாக அங்கே போய் சேருவோம். அது மாதிரி வாழ்க்கையில் இவன் எதை அடையணும், எதை லட்சியமாக வச்சுக்கிட்டே இருக்கானோ அங்கே அதை அடைவதற்காகவே அவன் பிறப்பான். சரி, வாழ்நாள் முழுவதும் கடவுளே நினச்சிக்கிட்டு இருந்தால் மற்ற வேலையெல்லாம் பார்க்க வேணாமா அப்படின்னா அப்படி கிடையாது. அதிகமாக நினைத்து கொண்டு இருப்பவன் பகவானை அதிகம் என்ன வேலை செஞ்சாலும் கடவுளுக்காக, கடவுள் பொருட்டு அப்படிங்கிற சிந்தனை வந்தாலே இவனுக்கு போதும். நீங்கள் ஒரு நல்ல சினிமா படம் பார்க்குறீங்க, அதில் உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு வந்துருச்சு, ஒரு தடவை 2 தடவை கேட்டீங்க, சும்மா இருக்குமா வாயி, எப்போ பார்த்தாலும் அந்த பாட்டை முணுமுணுத்துக்கிட்டே இருக்கும். தன்னை எறியாமல் முணுமுணுக்கும். ஏன்னா அது உள்ள ஆழமாக பதிஞ்சிருச்சு. சின்ன வயசில் கேட்ட பாட்டு கூட பிடிச்ச பாட்டாக இருந்தால் எங்கேயாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் என்ன ஆச்சுமா, அந்த பாட்டு ஓடும். நடந்துக்கிட்டு இருக்கும்போது, வேலை செய்யும்போது, இல்லை வண்டி கார் ஓட்டும் போது, தனியாக ஓட்டின ஆள் இருந்தால் படிக்க மாட்டாங்க, அந்த பாட்டை யாரும் கேட்க முடியாது அவர் படிக்கிறத. அதனால் தனியாக போனால் அந்த பாட்டை படிப்போம். ஏன்னா நம்ம படிக்கிறத வந்து அந்த இசையை யார் கேட்பா? ஆனால் தனிமையில் இருக்கும்போது நம்மளுக்கு பிடிச்சமானது வாயில் தன்னை எறியாமல் வருதா இல்லையா? ஏன்னா அது உள்ள அந்த பதிவு அதிகமாக இருக்கும்போது வரும். அதனால் நம்ம வாழ்க்கையில் நிறைய ஜபமெல்லாம் பண்ணி பழகிட்டோம்னா, அதுக்காக ஜபம் பண்ண சொல்கிறது. ஜபம் பண்ணி லட்சக்கணக்கில் பண்ண என்ன ஆகும், சும்மா இருக்கும்போது அந்த நாமம் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த வந்து அப்போ பெட்டில் கிடந்தாலும் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த ஜபம். நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஐசியூவில் போய் போட்டிருப்பாங்க, உள்ளுக்குள்ளே அந்த ஜபம் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த சிந்தனை அது தன்னை எறியாமல் பழைய. அதுக்காக ஜபம் நிறையா பண்ணி பழகு, ஜபம் பண்ணி பழகு. ஞானம் அடையலையோ அந்த இறைவன் நாமத்தோடே நீ இறக்கும்போது அடுத்த பிறகு உனக்கு அதுக்காக அமையுங்கிறதுக்காக தான் அந்த வார்த்தையை சொல்கிறது. மகாத்மா காந்தி சுட்டவுடனே அவர் இறக்கும்போது என்ன ராம் சொல்லிகிட்டே இருந்தார். ஏன்னா அத்தனை சொல்லியிருக்கார். ராமஜபம் தான் அவருடைய வாழ்க்கையை. அதில் இவ்வளோ பெரிய போராட்டம் எல்லாம் பண்ணார், ராமஜபத்தை விடலை அவர். அதனால் என்னாச்சு, உயிர் போகிற நேரத்தில் ராம் தான் வந்துச்சு. அது அவருடைய வார்த்தையே அப்படி தான் வந்துச்சு. அது மாதிரி இந்த ஜபம் நிறைய பழகிட்டோம்னு சொன்னால் வந்துடும். எதில் நம்மளுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கோ அதுதான் மரண தருவாயில் வரும். நீங்கள் பாருங்கள், ரொம்ப வயசானவங்க சில பேர் வீட்டில் பார்க்கலாம், ஏதாவது கேளுங்க ஒன்றும் ஞாபகமே இருக்காது, மறந்துருப்பாங்க. திருப்பி மகளை கூப்பிட்டு இந்த நகையை உங்கள்கிட்ட கொடுத்தனே அதை பத்திரமா வச்சுருக்கேன்னு கேட்பாங்க. அது மட்டும் மறக்காது. ஏன்னா அது மட்டும் மைண்டில் அப்போ இருந்து ஓடிக்கிட்டே இருக்கா இல்லையா? எதில் ஆர்வம் இருக்கோ அது வந்து கடைசி நேரத்தில் நிற்கும். அப்போ கடவுள் மேலே அதிகமாக சிந்தனைகள் வந்ததுன்னு சொன்னால் நாம் என்ன வரோம், அந்த நேரம் நினைக்க முடியும். சில பேர் சொல்லலாம், அப்போ நினச்சிக்கிறேன்ப்பா, இப்போ நான் எப்படியா வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். மரணம் வரும் எப்போ வரும்னு தெரியுமா உனக்கு? மரணமே எப்போ வரும்னு தெரியாது. பிறகு எப்படி நீ நினைப்ப முதல்ல? இல்லை எமன் வர்றது வாசலில் வந்து நிற்கிறது தெரிஞ்சால் கூட, அப்போ எமன் வந்துட்டார், கொஞ்ச நேரம் நில்லு, நான் கடவுள் நாமத்தை சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். எமன் கண்ணில் தெரிஞ்சு பயந்து ஓட ஆரம்பிச்சிருவான். எங்கிட்டு போய் கடவுள் நாமத்தை சொல்கிறது? எமனும் கண்ணுக்கு தெரிய மாட்டார், மரணமும் தெரியாது. எப்பயுமே எதில் அதிகமாக ஆர்வம் வந்திருக்கோ அதுதான் ஞாபகத்துக்கு வரும்னு சொல்கிறாங்க. அதனால் கடவுள் நாமத்தை அதிகமாக உச்சரிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால தான் ஜபத்தை விடக்கூடாதும்பாங்க. ஞானம் அடைஞ்சால் கூட ஜபத்தை கொஞ்சம் நேரமாக பண்ணுன்னு சொல்கிற பழக்கம் உண்டு. ஜபம் கொஞ்சமாவது பண்ணிக்கிட்டு ஜபம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த குழந்தைக்கெல்லாம் கடவுள் பேர் வைக்கிறதுக்கு காரணமே அதுதான். இப்போ நாராயணா, சிவா, ஏன்னா கூப்பிடும்போது 10 தடவை கூப்பிடுவான். சிவந்தரை சொல்லுவோம், நாராயணான்னு பேரை வச்சுருவான். நனுன்னு கூப்பிட்றது. பிறகு எதுக்கு அந்த பேரை வைக்கிறது? அதை சுருக்கி 2 வார்த்தையில் கூப்பிட்றது. பேர் வைக்கிறதுக்காக கடவுள் பேரை சொல்கிறதுக்கு, அதை முழுசாக சொல்கிறது இல்லை. பேரை சுருக்கி என்னத்தையாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஈஸ்வரின்னு ஒரு பேர் பார்த்தேன், கூப்பிட்றது யாருமே ஈசல்னு கூப்பிட்றது மாதிரி இருக்குது. ஈசுன்னு கூப்பிட்றாங்க. இது எப்படி இருக்குது? கடவுள் நாமத்தை சொல்லணும்னு பேரை வச்சு போட்டு
அதையும் சுருக்கி பண்ணுறது. நம்ம காலத்தில் அந்த காலத்தில் அப்படித்தான். இதெல்லாம் பேர் நிறைய மாறி போச்சு. ஊரில் கருப்பசாமி இருப்பார், கருப்பாயின்னு பேர் வைப்பாங்க, கருப்பசாமின்னு பேர் வைப்பாங்க. பார்த்துருக்கேன் நிறையா. எங்கள் ஊரில் வாசிமலையான் ஒரு அந்த ஊர் தெய்வம் எழுமலைக்கு வாசிமலைங்கிற பேர் தான் பெரும்பாலும் இருக்கும். வாசிமலை, வாசியம்மாள், வாசியப்பன் இப்படித்தான் இருக்கும். ஏன்னா அந்த கடவுள் அந்த அங்கே இருக்க அது விஷ்ணுவனுடைய அந்த ரூபம். அது பெண்களுக்கும் அது இருக்கும், ஆண்களுக்கும் இருக்கும். அது இப்போ தான் வைக்கிறது இல்லை. ஒரு வீட்டில் பெண்ணாக இருந்தால் வாசியம்மான்னு ஒரு பேர் இருக்கும், இல்லாட்டி வாசிகின்னு இருக்கும். இது ரெண்டும் இல்லாமல் அந்த வாசுங்கிற வராமல் இருக்காது. அப்படி ஒரு சிஸ்டமெல்லாம் அந்த ஊரில் இருந்துச்சு, நான் பார்த்துருக்கேன். இப்போ எல்லாமே அது மாறி போச்சு. வாய்ப்புலேயே நுழைய மாட்டேது. சில பேரில் என்ன அர்த்தம்னே தெரியல. சில அர்த்தம் சம்ஸ்கிருத பேரெல்லாம் இருக்குது, அதுக்குமே நல்ல கடவுள் நாமத்தினுடைய அர்த்தம் தான் வரும், தெரிகிறதில்ல அதெல்லாம். அதனால் இந்த பேரை திருப்பி திருப்பி சொல்லணுங்கிறக்க இது வரைக்கும் வைக்கிறோம். இந்த சாமியே சரணம் ஐயப்பாங்கிற கோஷம்லாம் இதுக்காகத்தான். இந்த சபரிமலைக்கு ரெகுலராக போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள். எதுனாலும் இந்த சாமியே சரணம் ஐயா அந்த வார்த்தை உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. சும்மா இருக்கும்போது கூட ஐயப்பா ஐயப்பான்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கலாம் நிறைய பேர். அப்படிலாம் இருக்குது. அதனால் சில பேர் துன்பம் வந்தால் மட்டும் பேரை சொல்கிறது. எங்கள் ஆசிரமத்தில் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் பார்த்தசாரதி. அவர் சாமிக்கு பிஏவாக இருந்தார். அவர் யாரை கூப்பிட்டாலும் என்ன நாராயணான்னு கூப்பிடுவார். யாரை கூப்பிட்டாலும் நாராயணா இங்கே வா, சின்ன பேர்லேருந்து பெரிய ஆள் நாராயணா யாராவது கூப்பிட்டா சொல்லு நாராயணா அப்படிம்பார். அவருக்கு பேர் என்ன பேர்னு எல்லாருக்கும் மறந்து போச்சு. அவர் பேரவே நாராயணன் வச்சுட்டாங்க எல்லோரும். அவர் எல்லாத்துக்கும் நாராயணன் சொல்கிறதுனால அவர் பேரவே எனக்கே ரொம்ப நாள் அவர் பேர் பார்த்து சாரதின்னு தெரியாது. நாராயணன் வந்தாரான்னு கேட்பாங்க. ஏன்னா அவர் யாரை பார்த்தா நாராயணன் சொன்னதுனால அப்போ அந்த பேர் தானே வரும் மரண காலத்தில். அப்படி இறக்கும் தருவாயில் இறைவனை நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா அந்த சிந்தனை இறக்கும் தருவாயிலும் வரும். அப்படி நினைக்கலைன்னா நாம் எதை நினைக்கிறோம், பெரிய பதவி அடையணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், ஐஏஎஸ் ஆகணும்னு சொல்லி, கலெக்டர் ஆகணும்னு சொல்லி அடையலை, அடுத்த பிரிவில் அடைஞ்சிடுவேன், ஐஏஎஸ் கலெக்டர் ஆகிடுவேன். பெரிய கோடீஸ்வரன் நினச்சிட்டு இறக்குற அடுத்த பிறகு கோடீஸ்வரன் ஆகிடுவேன் சொல்கிறார் கடவுள். ஏன்னா அந்த சிந்தனை ஊறி உள்ள அதுக்கான அப்படியே எண்ணி எண்ணி அடுத்த பிறவியும் அதுவே இருக்குது. ஒருத்தர் பாகவத்தில் ஒரு கதை இருக்குது. ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரனை சொத்து சேர்த்து வச்சுருந்தாரோ. அந்த அவருக்கு வேறு சிந்தனை, அந்த சொத்தை பையன் அழிச்சிடக்கூடாது, பாதுகாப்பாக வச்சுருக்கணுங்கிற சிந்தனை தான். அதை பாதுகாக்கணும்னு சொல்லியே இறந்துட்டாராம். அடுத்த பிறகு அவர் ஒரு கடை வச்சுருந்துருக்காரு, பக்கத்தில் ஒரு பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு நாய் வருமா, நாய் அந்த வீட்டை சுற்றிக்கிட்டே இருந்திருக்கு. பையன் என்னடா இது எந்த ஜென்ம வாசனையே, இது போக மாட்டேன் அடிச்சடிச்சு துரத்துவானா. அவள் அப்பா பாவத்தில் இருக்குது. அந்த வீட்டை சுற்றிக்கிட்டே இருக்குமா, யாராவது வந்தால் கத்துறது குலைக்கிறது, வீட்டுக்குள்ளே போயிட விடாமல். இப்படி பாகவத்தில் ஒரு கதை இருக்குது. ஏன்னா அவன் இறக்கும்போது இந்த சொத்து போயிடக்கூடாது, இந்த சொத்து பாதுகாக்கணும்னு நினச்சிட்டே இறந்தாரா. நாயாக பிறந்துச்சு. ஆனால் பையன் என்ன பண்ணுவானா, விரட்டி விடுவானா, திருப்பி சொல்லுவானா ஒரு வார்த்தை, எந்த ஜென்ம வாசனையோ இது நம்மளை விட்டு போகவே மாட்டேன்னு வேறு சொல்லுவானா. பாகவதத்தில் இந்த கதையெல்லாம் இருக்குது. ஏன்னா ஒருவன் இறக்கும் தருவாயில் எப்படி போய் நினைத்து கொண்டு இறக்கின்றானோ அதுவாகவே அவன் பிறக்கிறான். இன்னொரு கதை கூட ஜடபரதன் கதை இருக்குது. மானை நினச்சிக்கிட்டே பிறந்து காட்டில் தவம் பண்ண போனவன் ஒரு மானை காப்பாற்ற போய் அந்த மான் குட்டியை நினச்சிக்கிட்டு இவன் இறந்து போயிடுறான். அடுத்த பிறகு மானா பிறந்தான். அப்படியெல்லாம் கதை இருக்குது. அதனால் பகவான் சொல்கிறாரு, நீ என்னை நினைத்து கொண்டு இறந்தால் என்னையே அடைவாய், இதில் சந்தேகமே வேண்டாம்ட்டார். ஏன்னா அது தெரியாது, பகவான் சொல்கிறது தான் நம்பணும். எத்தனையோ விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அது மாதிரி இதுலேயும் நம்ம அனுபவித்து தெரிஞ்சுக்கிற முடியாது. அனுபவித்து தெரிய முடியுமா? அனுபவித்து தெரிஞ்சோம்னா இறந்த பிறகு தான். போன ஜென்மத்தில் நம்ம என்ன நினச்சோமோ அதுக்காக அந்த ஜென்மம் பிறந்திருக்கோம். அதனால் இதில் சந்தேகம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார் இதில். பிறகு அதனால் என்னென்னா, காலையிலிருந்து தூங்கிறது வரைக்கும் பெரும்பாலான நேரங்களில் இறை சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டும். தூங்கும் வரைக்கும் கடவுள் சிந்தனை அதிகமாக இருந்து என்ன செயல் செய்தாலும் அதை சில பேர் அந்த நாமத்தை சொல்லிக்கிட்டே வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் அது அப்படி வாழ முடியுங்கிறார். முடிஞ்சால் அந்த சிந்தனை வரும். வள்ளுவர் பாரதியார், காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா அப்படின்னு படித்தார். அதை ஒருத்தர் மாற்றி ஒரு பாட்டு படித்தார்.
காலை எழுந்தவுடன் காஃபியா, பின்பு கனிவு கொடுக்கும் இட்லியா, இப்படியெல்லாம் ஒருத்தர் எழுதியிருக்கிறார். வேலை முழுதும் நல்ல தீனி, இரவு வேலை தொடரும் டிவி சீரியல். இப்படி போனால் கடவுள் எப்படி சிந்தனை வரும்? சிந்தனை வருமா? டிவி சீரியல்லாம் பார்க்க வேணாம், ஃபோன்லேயே எல்லாம் வந்துருச்சு, எல்லாம் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்காங்க. காலை எழுந்தவுடன் காஃபி, அதுவும் பல்லு துலக்கம், பெட் காஃபியா. இது பெட் காஃபின்னா வாயை கூட கொப்பளிக்காமல் சாப்பிட்றதுன்னு பெட் காஃபி. அப்புறம் காஃபி குடிச்சப்பறம் எதுக்கு பல்லு விளக்குன்னு ஒருத்தர் கேட்டார். அதே விளக்கிட்டு உள்ளே போயிடுச்சு இல்லை அப்படின்னா, வாய் கூட கொப்பளிக்கிறது இல்லை. இப்படி இருக்கு. காலை எழுந்ததுலேருந்து கடவுள் வழிபாட்டில் ஆரம்பித்து பகல் முழுதும் அந்த சிந்தனையோடைய வேலைகளை செஞ்சு, இறையில் கோயிலுக்கு இதெல்லாம் போய் வழிபாடெல்லாம் பண்ணி, இல்லை வீட்டில் பூஜை பண்ணி, பிறகு நல்லா நிம்மதியாக தூங்கி எந்திரிச்சோம்னு சொன்னால் இந்த சிந்தனையை வளர்த்து கொள்ள விடும். வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்கிறார், நாச்சற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும். அதாவது பேச்சு தடுமாறி மூச்சடைப்பதற்கு முன் நல்ல செயல்களை செஞ்சு முடிச்சிருப்பாங்கிற. நீ ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு முன்னாடி நல்ல கடவுள் சிந்தனையை வளர்த்து அந்த எண்ணத்திலேயே ஊறி பழகிக்க. நாச்சற்று விக்குள் வாராமுன்ட்டார், நல்வினை மேற்சென்று செய்யப்படும் அப்படின்ட்டுருக்கார். நிறைய ஜபம் தியானமெல்லாம் செய்யணும். பொதுவாக மரணத்தை பற்றிய அறிவும் சிந்தனையும் மனதில் அதிகமாகவும் இருக்க வேண்டும். மரணத்தை பற்றி நிறையா சிந்திக்கணும். என்னங்க நல்லதை சிந்திக்கணும், சாவை பற்றியாக சிந்திக்க சொல்கிறீங்க? உண்மையிலே அதுதான் உயர்ந்த சிந்தனை. நம்மளுடைய மரணம்னா எப்படி, மரணத்துக்கு பின்னாடி என்ன, இதுதான் தத்துவத்துக்குள்ளே நுழையிறது. சுடுகாட்டில் போய் தத்துவமெல்லாம் பேசுவோம். நிறையா பார்த்திங்கன்னா சுடுகாட்டில் அந்த எரிச்சிட்டு வரும்போது பேசுகிறதப்பா, என்னடா மனுஷன் வாழ்க்கை, நேற்று இருந்தான் இன்றைக்கி போயிட்டான் அப்படிங்கிறத பேசுவாங்க. வீட்டுக்கு வந்த உடனே சின்ன விஷயத்துக்கு பெரிய சண்டையே நடக்கும். தர்மர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டதுக்கு உலகத்தில் பெரிய அதிசயம்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் ஒரே ஒரு பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, எது ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னு கேட்குறாங்க. இந்த 7 அதிசயம் இருக்குல்ல, அதை சொல்லலை அவர். உலகத்தில் 7 அதிசயமெல்லாம் சொல்கிறேன் அப்படி சொல்லலை. உலகத்திலே பெரிய அதிசயம் எதுன்னா, கண்ணு முன்னாடி எத்தனையோ பேர் இறந்துக்கிட்டு இருக்க, அதை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கூட நம்ம இறக்க மாட்டோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் பாரு, இதுதான் பெரிய அதிசயம்ங்கிறாரு. நம்ம மட்டும் ரொம்ப வாழ போகிறதா நினைக்கிறான் பாருங்கள், இதுதான் பெரிய அதிசயம்ங்கிறார். மனிதர்கள் முன்னாடி எத்தனையோ மரணங்கள் நடக்குது, ஆனால் நம்ம மட்டும் ரொம்ப நாள் வாழ போகிறது மாதிரி ஒரு கற்பனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். மரணம் எந்த நொடியில் வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். அதனால் அந்த சிந்தனை, அதை சிந்திக்காமே இருக்கான் அப்படிங்கிறார். மரண சிந்தனையை பற்றி கொஞ்சம் நம்ம திங்க் பண்ண ஆரம்பித்தா தப்பு பண்ண மனசு வராதும்பாங்க. அதில் ஒரு இந்த ஏகநாத சுவாமின்னு ஒருத்தர் இருந்தார். ஏற்கனவே இது உதாரணம் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு துறவி. அவர் எப்போ பார்த்தாலும் சாந்தமாக அமைதியாக ஆனந்தமாகவே இருப்பாராம், சந்தோஷமாக இருப்பாராம், ஒரு சாந்தமாக இருப்பாராம். ஒரு கெட்ட குணம் எதுவுமே அவருக்கு இல்லை, நல்லா எல்லாத்தையும் அன்பாக பழகுவாராம். ஒருத்தர் வெறுப்பு வர்றதில்லை, இப்படிலாம் இருந்திருக்காரு. ஒருத்தன் போய் கேட்டானா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆனந்தமாக அமைதியாக எந்த ஒரு கெட்ட எண்ணமே இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க. என்னை விடுப்பா, முதல் உன்னையை பற்றி உனக்கு தெரியுமான்னார் அவர். என்னையை பற்றி என்ன சொல்லுங்க, நீ ஒரு வாரத்தில் சாக போகிற, அதுக்கு இந்த கேள்வி இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கேன்ட்டாரான். ஒரு வாரத்தில் சாக போகிறேன்னு சொன்ன உடனே அவர் துறவி ஞானி, என்னடா அப்படின்னு வீட்டுக்கு போயிட்டான். நீ சாகிறதுக்கு முதல்ல வந்துட்டு போன்ட்டாரான். கடைசி நாள் வந்திருக்கான். வந்த உடனே என்னப்பா இந்த ஒரு வாரத்தில் யார் மேலேயா கோவப்பட்டியா, அதை எப்படி சாமி கோவிக்க முடியும், சாக போகிறேன்னு. யாராவது திட்டினே, அதை எப்படி சாமி திட்ட முடியும், எப்படி இருந்தால் ஆமாம் ஏதாவது டென்ஷன் ஆனே, அதை எப்படி சாமி டென்ஷன் ஆக முடியும். இவர்கிட்ட நல்ல பண்புகள் எல்லாம் ஒவ்வொன்றா கேட்டாரா, அது எப்படி சார் மரணத்தை பக்கத்தில் வச்சு பிறனை நீ ரொம்ப நாள் இருக்க போகிறேன்னு நினச்சிட்டியா, மரணத்தை நினச்ச உடனே எல்லா தப்பையும் நிப்பாட்டிட்டே இல்லையா அப்படின்னாராம். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க, எப்போ வேணாலும் அது வரைக்கும் நல்லதை நம்ம வாட்டுக்கு எப்படி வாழணுமோ அப்படி அமைதியாக வாழ்ந்துட்டு போயிடுவோம். அதுக்காகத்தான் இதை சொன்னேன்னு சொன்னாராம் அவர். அது ஏகநாத சுவாமின்னு ஒருத்தர் சொன்னதாக சொல்லுவாங்க. அதனால் இந்த மரண சிந்தனை இருக்கணும். திருவள்ளுவர் நிலையாமை அதிகாரத்தில் இதெல்லாம் சொல்கிறார். இந்த நாச்சற்றுங்கிற இன்னொரு குறள் சொல்கிறார் பாருங்கள், நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து உலகு. இந்த உலகத்தில் பெருமை எது தெரியுமா, உலகத்துக்கு பெருமை எது தெரியுமா, நேற்று இருந்தவன் இன்றைக்கி இல்லைங்கிறதே பெருமையாக, நேற்று இருந்தவன் இன்றைக்கி இல்லைங்கிறதே பெருமையாக. ஏன்னா நேற்று இருந்தவன் இன்றைக்கி இருந்தான்னா நம்ம வீட்டில் உட்கார இடம் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கி.
தாத்தாவுக்கு தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா வீட்டில் இருந்தான்னா எப்படி இருக்கும்? ஒன்றும் பண்ண முடியாது. உலகத்தினுடைய பெருமையே நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்பதுன்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார். அப்போ இங்கே பார்த்திங்கன்னா 7 விஷயம். ஒன்று பிரம்மன், 7 வார்த்தை சொல்லியிருக்கார். பிரம்மன்னா என்னென்னா அதுதான் அழியாத தத்துவம், அதுதான் மேலான தத்துவம், அதை தவிர எல்லாம் அழியும், மற்றதெல்லாம் அதுக்கு கீழே தான்ட்டார். பிறகு அத்தியாத்மம்னா அந்த பிரம்மனே இங்கே வந்தாச்சுன்னா ஆத்மான்னு பேர். அந்த பிரம்ம தத்துவத்துக்கு இங்கே வந்தால் என்ன பேர்? ஆத்மான்னு பேர். பிறகு கர்மம், நாம் செய்கின்ற செயல், அதனுடைய பலன்தான் இப்படியெல்லாம் வந்திருக்கு. பிறகு அதிபூதம், இந்த பஞ்சபூதங்கள், இதுவும் பஞ்சபூதம், வெளியே இருக்கிறது பஞ்சபூதம். அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க, அது பஞ்சபூதத்தை பற்றி. அதி தெய்வம்னா மனசு, சூக்ஷ்ம சரீரம், இந்த உயிர் தத்துவம். இது யார்? பிரம்மான்னு பேர். பிரம்மா தான் இதெல்லாம் கையில் வச்சுருக்கார், நம்மளுடைய உயிர் தத்துவத்தெல்லாம். பிறகு அதி யஜ்ஞம்னா ஈஸ்வரன், கடவுள், பகவான் நானேங்கிறார். நம்மளுடைய செயல்களுக்கெல்லாம் கர்ம பலனை கால்குலேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு தத்துவம். இது 7 விஷயம் சொல்லிவிட்டு அடுத்தது மரண காலத்தை பற்றி இப்போ சொல்லியிருக்கிறாரு. இந்த மரண காலத்தை பற்றி எதை நினச்சி கொண்டு இறக்குறானோ அதுவாக ஆகிறான்ட்டார். அப்போ யார் எப்படி நினைக்கிறான் அப்படின்னு வரணுங்கிறதுக்காக 2 வார்த்தை சொல்கிறாரு. 2 விதமான சாதகர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் மரண காலத்தில் என்ன கதி அடைகிறார்கள்னு சொல்ல போகிறார். அப்போ 2 விதமான சாதகர்கள் யாருன்னு சொன்னால், ஒருவர் உபாசகர், கடவுளை நினைத்து கொண்டே இருப்பவர், இறக்கும் தருவாயில் இறைவனை நினைத்து கொண்டே இருப்பவர், அவருக்கு பேர் உபாசகர்னு பேர். இன்னொருத்தர் இறக்குறாங்க, அவர் இறைவனை பற்றி நினைக்கிறது இல்லை, ஆனால் தர்மப்படி வாழ்கிறான். அதர்மப்படி வாழ்கிறவனை பற்றி இங்கே பேசவே இல்லை. புரியும்? அவன் நரகத்துக்கு போயிடுவான், அதை பற்றி பேசலைங்க. தர்மப்படி வாழ்கிறான், ஆனால் கடவுள் சிந்தனையெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லா வாழ்கிறான், நல்ல சுகத்தை அனுபவிக்கிறான், தர்மம் எப்போயோ கடவுளை நினச்சிக்கிடுவான், அவ்வளோதான். கடவுளை பற்றி தியானம் பண்ணி கடவுளுக்காக வாழ்கிறதுங்கிறது கிடையாது. இவனுக்கு பேர் கர்மிகள்னு பேர். அவனுக்கு பேர் உபாசனை. கடவுள் சிந்தனையிலேயே இருக்கக்கூடியவனுக்கு பேர் உபாசகன்னு பேர். அவன் ஜபம், தியானம், பூஜை இதில் அதிகமாக ஈடுபட்டு கடவுளை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய சாதகன். இன்னொருத்தன் தர்மமாக வாழ்கிறான், கடவுளை அடையணுங்கிற எண்ணமெல்லாம் இல்லை, கடவுளெல்லாம் அப்பப்போ நினச்சிக்கிடுவான், அவ்வளவுதான். தான் கடமையெல்லாம் பற்றோடு செய்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த 2 பேர் இருக்காங்க. இந்த 2 பேரை பற்றி சொல்கிறார். 2 விதமான சாதகர்கள். தன்னுடைய கடமைகளுடன் தினந்தோறும் கடமையை செஞ்சுக்கிட்டே தியானம், ஜபம், பூஜை இதெல்லாம் முறையாக செஞ்சுக்கிட்டே இருக்கிறவன். யாரை தியானம் பண்ணுறான், எப்படி தியானம் பண்ணுறான், எதற்கு தியானம் பண்ணுறான்னு சொன்னால், எல்லாம் வல்ல கடவுளை, சர்வசக்தி உடைய கடவுளை இவன் என்ன பண்ணுறான், எப்போ பார்த்தாலும் அவரை நினைக்கிறான், அவனை தியானம் பண்ணுறான். எல்லாம் உள்ள கடவுள் யார்? எனக்கு கருப்பசாமி தான் எல்லாம் உள்ள கடவுள் வச்சுக்க. நம்ம அந்த நாய் வடிவத்தில் இருக்கிற பேர் என்ன பேர்? கடவுளை கும்பிட்றோம். இங்கே பைரவர். சில பேர் பைரவர் தான் அவர் கடவுள் வச்சுக்க. அவர் எல்லா சக்தி உடையவர் நினச்சிக்கங்கிறார். நீ உனக்கு எந்த இஷ்ட தெய்வதை இருக்கோ, எந்த கடவுள் இருக்கோ, அவரை நீ சாதாரணமாக சின்ன கடவுள் நினைக்கக்கூடாது. அவரே சர்வசக்திமான், அவரே எல்லாம் வல்லவர், அவரே அனைத்துக்கும் ஆதாரமானவர்னு எந்த ரூபத்தை வேணாலும் வச்சுக்க. அவரை எப்படி நினைக்கணும், அவர் தான் எல்லாம் நினச்சி நீ தியானம் பண்ணு அப்படிங்கிற. இஷ்ட தெய்வதாக இருக்கலாம், விநாயகராக இருக்கலாம், முருகனாக இருக்கலாம், சரஸ்வதியாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், விஷ்ணுவாக இருக்கலாம், இல்லை ஊரில் எத்தனையோ குலசாமி சொல்கிறான், இந்த சீலக்காரிம்பாங்க, முனீஸ்வரன்பாங்க, எது வேணாலும் வச்சுக்க, அவர் தான். ஏன்னா எல்லாமே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அந்த பேருக்கு பின்னாடி அந்த தத்துவம் தான் இருக்கும். எந்த தத்துவம்? இந்த சிவன், விஷ்ணு, இந்த இதனுடைய தத்துவம் தான் இருக்கும். ஏதாவது ஒரு பேரில் அங்கே போய் இருக்கும். எந்த தெய்வத்தை தியானம் செஞ்சாலும் அவரே எல்லாம் என்று நீ தியானம் செய்ய வேண்டும். அவர் தான் அழியாத தத்துவம், அவரே அணுவுக்கு அணுவானவர் தியானம் பண்ணணும். அதாவது கிராமத்தில் பார்த்துருக்குறேன். இப்போ இந்த எங்கள் ஊரில் இந்த வாசிமலையான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அவர் புரட்டாசி சனிக்கிழமை கும்பிடுவாங்க. அந்த கடவுளுக்கு நாமம் போட்டிருக்கோம்.
முன்னாடி நந்தி வச்சுருப்பாங்க, பிரசாதம் விபூதி கொடுப்பாங்க. எப்படி இருக்கு பாருங்க, வாசினா சிவர் எல்லாம் கலந்த அம்சம்னு சொல்லுவோம். ஆனால் அவர் தான் அங்கே எல்லாமே. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கும். எல்லா விஷயத்துலேயுமே அதில் இருக்கணும். நீ ராமகிருஷ்ணர் சொல்கிறார், நீ எந்த ரூபத்தில் வேணாலும் வழிபடு, ஆனால் அவர் தான் எல்லாம் என்று நினைக்க வேண்டும். அவர் தான் எல்லாம் நினைக்க. நீ இப்போ நம்ம வந்து ஒரு 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 பெரிய ஞானி தத்துவ, நம்மளுக்கு குருநாதர் ஒரு யோகி இருக்கிறார், யாரோ ஒருத்தர் நினச்சிருக்கோம். அவர் மனித உலகத்தில் பிறந்து வாழ்ந்தவர் நம்ம குருவாக கூட இருந்திருப்பார். அவரை நீ கடவுளாக நினச்சிட்டேன்னா அவர் தான் எல்லாம். அந்த நம்பிக்கையோடு பண்ணணும். எல்லாம் கடவுளுடைய அம்சம் தானே. அந்த நம்பிக்கையோடு பண்ணுனா அவர் வந்து அந்த ரூபத்தில் உனக்கு காட்சியும் கொடுப்பார், உனக்கு சக்தியும் கொடுப்பாருன்னு சொல்கிறார். இந்த குருவாயூரப்பன் கதை சொல்லியிருக்கனா இல்லையா? ஒரு எருமக்கடா தியானம் ஞாபகம் இருக்கா? அதாவது ஒருத்தர் வந்து கடவுளை தியானம் பண்ணணும்னு கேட்குறாரு. எனக்கு எதுக்குன்னா எந்த ரூபத்தில் தியானம் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். அவர் பேர் ஞாபகம். அவர் போய் அங்கே கோயிலில் பூஜை பண்ணுற ஒரு பெரியவர். அவர் எனக்கு கடவுளை நான் எப்படி தியானிக்கணும்னு சொல்லி கொடுங்க, சொல்லி கொடுங்க. உனக்கெல்லாம் வராதுடா போடா அப்படி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கார் குருவாயூர் கோயிலில். இவர் வம்பு பண்ண ஒரு கோபம் வந்துருச்சு. எருமக்கடாயை நினச்சி தியானம் பண்ணுறான்ட்டு போயிட்டார். இவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் வெயிலில் உட்காந்து கிடைக்க மாதிரி பண்ணிக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் வந்து கோயில் திருவிழா நடக்குது, உற்சவம். அந்த உற்சவ மூர்த்தியை வெளியே கொண்டு வர்றாங்க. கொண்டு வரும்போது வாசப்படி வருது, வாசப்படிக்கு மேலே வரமாட்டேங்குது. இழுத்து பார்க்குறாங்க, ஒன்றும் இல்லை, வரவே மாட்டேங்குது. இவர் அங்கே நேராக உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு சிரிக்கிறார், கேன்னு அந்த உபதேசம் கேட்டவர் சிரிக்கிறார். என்னடா சிரிக்கிறேன், நான் சாமி வரமாட்டேன்னு, என்னடா உனக்கடா சிரிப்புன்னு கேட்குறார். கொம்பு தட்டுதில்லை, சாட்சி இழுக்க வேண்டியதானேங்கிறார். கொம்பு தட்டுதில்லை, சாட்சி இழுக்க வேண்டியதானே. ஏன் இப்படி அதை சாட்சி இழுக்க தெரியல? இவருக்கு அந்த குருவாயூரப்ப எருமக்கடாயை தெரிஞ்சிருக்காரு. இதை உணர்த்துறதுக்கு பகவான் எருமக்கடா ரூபத்தில் அந்த கேட்டை விட்டு வரல. என்னடா சொல்கிறேன், இப்படி சாயுங்க, இப்படி சாய், இப்போ இல்லைங்க வந்துருச்சு டக்குன்னு. புரியுதுங்களா? அப்போ அவர் வந்து குருவாயூரப்பன் எருமக்கடா ரூபத்தில் தியானம் பண்ண. நீ எந்த ரூபத்தை வேணால் வழிபடு, அவர் சர்வசக்திமான், அவரே எல்லாம், அவரே அனைத்தும் சொல்லி நீ சிவனை வழிபட்டாலும் சரி, சக்தியை வழிபட்டாலும் சரி, பார்வதியை வழிபட்டாலும் சரி, இல்லை அவருடைய குலதெய்வம் எதை வழிபட்டாலும் அவரே அனைத்தும் சொல்லி அதில் முழுமையாக நீ வந்து பண்ணணும். ராமகிருஷ்ணர் மடத்தில் ராமகிருஷ்ணர் மந்திரத்தை உபதேசம் பண்ணுவாங்க. அப்போ ராமகிருஷ்ணர் உபதேசம் பண்ண அவரே எல்லாம் நினச்சி தியானம் பண்ணு. நீ சிவனை பிடிச்சுன்னா ராமகிருஷ்ணர் ரூபத்தில் சிவனை பாரு, ராமகிருஷ்ண ரூபத்தில் விஷ்ணுவை பாரு. புரியுதுங்களா? நீ எப்படி வேணாலும் நீ வந்து அந்த ரூபத்தில் பார்த்து பழகிட்டால் உனக்கு அந்த சிந்தனை போகாதுங்கிறார். இது யாரை தியானம் பண்ணுவதுன்னா உனக்கு பிடிச்ச கடவுளை பிடிச்ச ரூபத்தில் நீ தியானம் பண்ணணும். இப்படி ஒரு உபாசகனுடைய நிலை இதெல்லாம். ஒரு இன்னொருத்தையும் கருமி அதை ரெண்டாக சொல்ல போகிறேன். அப்புறம் எப்படி தியானம் பண்ணணும்னு சொல்லும்போது அடுத்த டாபிக் வருது, அது நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.